நாமத்தினாலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் பங்கு கொள்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். நாளை கர்த்தர் நமக்கு ஆசீர்வதித்தபடியாக நம் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். அவர் அதிசயமான தெய்வம், அவர் ஆலோசனை கர்த்தர், அவர் நித்தியானதுள்ள ஏக சக்கராதிபதி. அவர் ஒரு சேரக்கூடாத ஒளியிலே அவர் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. அவர் அதிசயமானவர், அவர் அதிசயமான தெய்வம், அவர் அதிசயமான தெய்வம். அவர் சகலத்தையும் புதிதாக்குகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ராஜா, 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 நன்றி ராஜா. அவர் அதிசயமான தெய்வம், அவர் அற்புதமான தெய்வம். அவர் ஒருவர் சிறப்புனாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை தேடுகிற என் ஜனங்களுக்கு சாரோ நாட்டு தொழுவமாகவும் ஆகோரின் பள்ளத்தாக்கு மாட்டு கிடையாகவும் இருக்கும் என்று சொன்னவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் என் ஜனங்களை என் ஜப வீட்டிற்கு கொண்டு வந்து அவர்கள் நான் மகிழ பண்ணுவேன் என்று சொல்லிறையா. ஹல்லேலூயா. ஓய்வு நாளில் உன் சொந்த வேலையை செய்யாதபடி ஓர் காலை விளக்குவாயாக என்று எழுதப்பட்டிருக்கிறது ராஜா. ஓய்வு நாளை பரிசுத்தப்படுத்தி அதை ஆசீர்வதிக்கிறார். நாளில் ஆங்காங்க வீடுகளிலிருந்து கர்த்தரை ஆராதிக்கிற அந்த நேரங்களை கர்த்தர் பொறுப்படுத்தினாங்க ராஜா. கர்த்தர் பொறுப்படுத்தினாங்க ராஜா. உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருந்து தேவனுடைய ஆலயத்தை வஸ்திர தொங்கலில் நான் நிரப்பியிருக்கிறேன் ஆண்டவர். இந்த ஆலயத்தையும் பிள்ளைகள் எங்கிருந்து அமர்ந்துமை ஆராதித்துக் கொண்டிருக்கிறார்களோ அந்த இடத்தையோ இந்த வஸ்திர தொங்கலுக்கு ஒப்பனையான மகிமையினால், உடைய கணத்தினால், உடைய சமாதான சந்தோஷத்தினால், உடைய திவ்ய பிரசன்னத்தினால் இந்த பகுதியை மூடுவீராக. உடைய பிரசனத்திற்குள்ள என்ன எதிர்பார்ப்போடு இந்த பிள்ளைகளை ஆராதிக்க வருகிறார்களோ அவர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறட்டும் ராஜா. அவர்கள் எதிர்பார்ப்பு நிறைவேறட்டும் ராஜா. அவங்க எதிர்பார்ப்பு நிறைவேறட்டும் ராஜா. நாங்கள் அற்புதமான ஊழியக்கார கர்த்தர்களுக்கு கொடுத்திருக்கிற கடமையை தானே நாங்கள் இந்த இடத்துல செய்து கொண்டிருக்கிறோம். எல்லா மகிமை, கன, துதி, ஸ்தோத்திரங்கள் இயேசுவே ஒருவருக்கே சொந்தமானது, ஒருவருக்கே சொந்தமானது. கர்த்தர் வழி நடத்துகிறார், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஒரு சில பாடலை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம் ஆண்டவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். பாடல் புத்தகத்திலே 66வது பாடலை நாம் பாட போகிறோம். துதித்திடுவோம் என்று துதித்திடுவோம், என்னால் இயேசுவை துதித்திடுவோம். அவர் அற்புதம் என்று செய்தார், அவர் அற்புதம் இன்றும் செய்கிறார், அவர் அற்புதம் இனியும் செய்வார் என்கிற விசுவாசத்தோடு கூட கர்த்தரை நாம் பாடி அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதித்திடுவோம் என்று துதித்திடுவோம், என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம். துதித்திடுவோம் என்று துதித்திடுவோம், என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம். அவர் அற்புதம் என்றும் செய்தவர், அவர் அற்புதம் என்றும் செய்கிறார், அவர் அற்புதம் நீயும் செய்திடுவார். அவர் அற்புதம் என்றும் செய்தவர், அவர் அற்புதம் என்றும் செய்கிறார், அவர் அற்புதம் இனியும் செய்திடுவார். துதித்திடுவோம் என்று துதித்திடுவோம்,
என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம் துதித்திடுவோம் என்று துதித்திடுவோம் என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம். இன்று அற்புதம் நடத்திடுவதே திருவை பொழிந்திடும் அற்புத இயேசு. இன்று அற்புதம் நடத்திடுவதே திருவை பொழிந்திடும் அற்புத இயேசு. உயர்வை அவரில் கண்டேன் என்றும் நிறைவை வாழ்வில் கொண்டேன். உயர்வை அவரில் கண்டேன் என்றும் நிறைவை வாழ்வில் கொண்டேன். துதித்திடுவோம் என்று துதித்திடுவோம் என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம் துதித்திடுவோம் என்று துதித்திடுவோம் என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம். அவர் அற்புதம் என்றும் செய்தவர் அவர் அற்புதம் என்றும் செய்கிறார் அவர் அற்புதம் இனியும் செய்திடுவார். அவர் அற்புதம் என்றும் செய்தவர் அவர் அற்புதம் என்றும் செய்கிறார் அவர் அற்புதம் இனியும் செய்திடுவார். துதித்திடுவோம் என்று துதித்திடுவோம் என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம் துதித்திடுவோம் என்று துதித்திடுவோம் என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம். அற்புதம் செய்திடும் எங்கள் இயேசு என்னாலும் எங்கும் தோற்றரை இல்லை. அற்புதம் செய்திடும் எங்கள் இயேசு என்னாலும் எங்குமே தோற்றரை இல்லை. அன்னால் அவரை கண்டேன் என்னாலும் மேன்மை கொண்டேன். அன்னால் அவரை கண்டேன் நான் என்னாலும் மேன்மை கொண்டேன். துதித்திடுவோம் என்று துதித்திடுவோம் என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம் துதித்திடுவோம் என்று துதித்திடுவோம் என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம். அவர் அற்புதம் என்றும் செய்தவர் அவர் அற்புதம் என்றும் செய்கிறார் அவர் அற்புதம் இனியும் செய்திடுவார். அவர் அற்புதம் என்றும் செய்தவர் அவர் அற்புதம் அவர் அற்புதம் இனியும் செய்திடுவார். துதித்திடுவோம் என்று துதித்திடுவோம் என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம் துதித்திடுவோம் என்று துதித்திடுவோம் என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம். அற்புதம் செய்திடும் எங்கள் இயேசு என்னாலும் எங்குமே சோதனை இல்லை. அற்புதம் செய்திடும் எங்கள் இயேசு என்னாலும் எங்கும் சோதனை இல்லை. அன்னால் அவரை கண்டேன் நான் என்னாலும் மேன்மை கொண்டேன். அன்னால் அவரை கண்டேன் நான் என்னாலும் மேன்மை கொண்டேன். துதித்திடுவோம் என்று துதித்திடுவோம் என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம் துதித்திடுவோம் என்று துதித்திடுவோம் என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம். என்றும் எங்கள் இயேசு தேவன் அற்புதம் நிச்சயம் என்றுமை செய்வார். என்றும் எங்கள் இயேசு தேவன் அற்புதம் நிச்சயம் என்றுமை செய்வார். ஆசீர் அவரில் கண்டேன் என்றும் ஆனந்த வாழ்வில் கொண்டேன். ஆசீர் அவரில் கண்டேன் என்றும் ஆனந்த வாழ்வில் கொண்டேன். துதித்திடுவோம் என்று துதித்திடுவோம் என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம் துதித்திடுவோம் என்று துதித்திடுவோம் என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம். அற்புதம் செய்திடும் எங்கள் இயேசு என்னாலும் எங்கும் சோதனை இல்லை. அற்புதம் செய்திடும் எங்கள் இயேசு என்னாலும் எங்கும் சோதனை இல்லை. ஆனால் அவரை கண்டேன் நான் என்னாலும் மேன்மை கொண்டேன். ஆனால் அவரை கண்டேன் நான் என்னாலும் மேன்மை கொண்டேன். துதித்திடுவோம் என்று துதித்திடுவோம் என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம்
துதித்திடுவோம். அவர் அற்புதம் என்றும் செய்தவர், அவர் அற்புதம் என்றும் செய்கிறார், அவர் அற்புதம் இனியும் செய்திடுவார். அவர் அற்புதம் என்றும் செய்தவர், அவர் அற்புதம் என்றும் செய்கிறார், அவர் அற்புதம் இனியும் செய்திடுவார். துதித்திடுவோம், துதித்திடுவோம், என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம், துதித்திடுவோம் என்று துதித்திடுவோம், என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம். என்றும் எங்கள் இயேசு தேவன் அற்புதம் நிச்சயம் என்பதை செய்வார். என்றும் எங்கள் இயேசு தேவன் அற்புதம் நிச்சயம் என்பதை செய்வார். ஆசீர் அவரில் கண்டேன் என்றும் ஆனந்த வாழ்வில் கொண்டேன், ஆசீர் அவரில் கண்டேன் ஆனந்த வாழ்வில் கொண்டேன். நான் அவரை கண்டேன், நான் என்னாலும் மேன்மை கொண்டேன். நான் அவரை கண்டேன், நான் என்னாலும் மேன்மை கொண்டேன். உயர்வை அவரில் கண்டேன், என்றும் நிறைவை வாழ்வில் கொண்டேன். உயர்வை அவரில் கண்டேன், என்றும் நிறைவை வாழ்வில் கொண்டேன். அழைப்பில் அற்புதம் கண்டேன், அதில் என்னாலும் மகிழ்ச்சி கொண்டேன். துதித்திடுவோம் என்று துதித்திடுவோம், என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம், துதித்திடுவோம் என்று துதித்திடுவோம், என்னாலும் இயேசுவை துதித்திடுவோம். அல்லேலூயா. அவர் அற்புதம் செய்கிற ஆண்டவர். உலகத்திலேயே இயேசு செய்கிற அற்புதத்திலேயே பெரிய ஒரு அற்புதம் ஒன்று உண்டானால் அது ஒரு ஆத்தும ரட்சிப்பு தான். வேதம் சொல்லுகிறது, நம்ம சரீரத்துல வியாதிகள் நீங்க வேண்டுமானால் உங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. உலகத்துல ஒரு பெரிய அற்புதம் உண்டுன்னா ஒரு பாதி மனந்திருப்பது தான். அதுதான் இயேசப்பா எதிர்பார்க்கிற பெரிய அற்புதம். யோவான் 5வது அதிகாரத்திலே இயேசு சொல்லுகிறார், 38 வருடமாய் படுத்த படுக்கையில கிடந்த மனிதன் சுகமாகும் போது அவனை தேவாலயத்தில் பார்த்து சொல்லுகிறார், நீ சுகமானாய், நீ கேடானது ஒன்றும் வாழ்க்கையில் வராதபடிக்கு, அதிக கேடானது உனக்கு வராதபடிக்கு நீ பாவம் செய்யாது என்று சொல்லிக் கொடுக்கிறார். காரணம், ஒரு செத்து போன ஒரு மனுஷன் உயிரோடு எழும்புகிறதை விட ஒரு பாவி மணந்திருப்பதுதான் பரலோகம் எதிர்பார்க்கிற ஒரு பெரிய அற்புதம். அல்லேலூயா. அந்த பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்கு வேதம் சில காரியங்களை பாவம் என்று சொல்லுகிறது. விக்கிரக ஆராதனை, வேசித்தல், விபச்சாரங்கள், கள்ள போதனைகள், கொலை, குடிகள், நிறைய பாவங்களை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்போ அந்த பாவங்களை எல்லாம் விட்டு நான் ஏசப்பாவுக்கு பிரியமான ஒரு மகனா மாறணும் அப்படி எதிர்பார்ப்போடு கூட யார் வர்றாங்களோ அவங்களுக்கு சரீரத்துல சுகம் உண்டு, வாழ்க்கையில விடுதலை உண்டு, கடன் பிரச்சனையில விடுதலை உண்டு. ஆமா, எல்லாம் எந்தெந்த விஷயத்துல உங்களுக்கு அற்புதத்தை எதிர்பார்க்கிறீங்களோ அது மாறுகளுக்கு நம்முடைய மனம் திரும்புதலை இயேசு எதிர்பார்க்கிறார். வசனத்தின்படி வாழ நம்மளை நாம் ஒப்பு கொடுக்கும் போது அவர் அன்றும் அவர் அற்புதம் செய்தார், அவர் இன்றும் செய்து கொண்டிருக்கிறார், அவர் இனியும் செய்வார். ஆண்டவராகிய இயேசு நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தெய்வம். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு சில பாடலை பாடி நம் கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. சோத்ராப்பா, 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 சோத்ரகத்தாவே, சோத்ரகத்தாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. எதை குறித்தும் கலங்காதே மகனே என்கிற பாடலை பாடி ஜெபத்தோட பாடல் புஸ்தகத்திலே அந்த பாடலை நாம் பாடுவோம். எதை குறித்தும் கலங்காதே மகனே என்கிற பாடல் 228வது பாடல்.
228வது பாடல். இந்த உலகத்துல நம்ம எதை குறிச்சு நம்ம கலங்கக்கூடாது. நேற்று தினத்தில் ஒருவரை நான் போய் பார்த்தேன். அவருக்கு இந்த தாயார் வயோதிபர்கள் தான். ஆனாலும் அவர்களுடைய சரீரத்துல பலவிதமான வியாதிகள், பலவிதமான போராட்டங்கள். இந்த தாயுடைய வாழ்க்கையில வேதனையான அனுபவங்கள். அப்போ நான் அவங்களை கேட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். ஐயா, காது அப்படியே அடைச்சி போன மாதிரி இருக்குது, பசி எடுத்தா தானே சாப்பிடுது. அப்ப அவங்கள பார்த்து கேட்டேன், நீங்க சாப்பிடலன்னு சொன்னாலே மனசுல ஒண்ணு கவலை இல்லை, பயம் இருக்கணும். இதுல ரெண்டுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டோடனே அவங்க ஓடு அழ ஆரம்பிச்சாங்க. என்னன்னு கேட்டேன், என் பையனுடைய வாழ்க்கை வேதனைக்குரியதா இருக்கிறதுன்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், நீங்க இதனால கவலைப்படாம இருந்து சாப்பிடாம இருந்ததுனால ஏதாவது அற்புதம் நடந்திருக்குதான்னு கேட்டேன். நடக்கல ஐயா. நான் ஒரு ரகசியம் சொல்லி தரேன். இனி நீங்க கவலைப்படாம ஏசப்பாட்ட சொல்லுங்க, என் பையன் மனம் திரும்பணும், என் பையன் குடிப்பழக்கத்துல இருந்து விளங்கணும், என் பையன் ஏசப்பாவுக்கு பிரியமானவனா மாறணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. உங்க சரீரத்திலேயே சுகம் உண்டாயிரும், உங்களுக்கு ஒரு விசுவாசம் கிடைக்கும், உங்க பையன் வாழ்க்கையில ஆண்டு விடுதலை தருவார் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வந்தோடனே அவங்க சரீரத்துல சுகமாய் இருக்கிறார். இயேசுவும் அதைத்தான் சொல்ல, நம்ம எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாது. நம்ம நிறைய நேரம் கவலைப்பட்டதுனால அற்புதம் நடந்துரும் நினைக்கிறோம். அப்படிலாம் அற்புதம் நடக்காது. ஒரு குணம் கூட நம்மளால கூட முடியாது. நம்ம ஏசப்பாவை தான் நம்ம சார்ந்து கொள்ளணும். நம்ம ஏசப்பாவை தான் நம்ம சார்ந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருநூற்றி 4வது பாடல், ஜெபத்தோட பாடல் புத்தகத்தில். அல்லேலூயா. எதை நினைக்கும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். சொல்லுவோமா? எதை நினைக்கும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். இதுவரை உதவின எவிடேன்ஸ் உண்டு, இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார். இதுவரை உதவின எவிடேன்ஸ் உண்டு, இனியும் உதவி செய்வார், இனியும் உதவி செய்வார். எதை நினைக்கும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். சுகம் தரும் தெய்வம் யெகோவா அப்பா உண்டு, பூரண சுகம் தருவார், பூரண சுகம் தருவார்.
யெகோவாரப்பா உண்டு, பூரண சுகம் தருவார், பூரண சுகம் தருவார். எதை நினைக்கும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். எதை நினைக்கும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். மீண்டுமாக ஆமென். எதை நினைக்கும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார், மடிந்து போவதில்லை. புதுபலன் அடைந்து சிறகுகளை விரித்து உயர பறந்திடுவார், மடிந்து போவதில்லை. எதை நினைக்கும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். எதை நினைக்கும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். பூரண அன்பு பயத்தை பொறுப்பேற்றலும், அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை பொறுப்பேற்றலும், அன்பிலே பயமில்லை, அன்பிலே பயமில்லை. எதை நினைக்கும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். எதை நினைக்கும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். கர்த்தரை நினைத்து மகிழ்ந்து களி கூர்ந்தார், உனது விருப்பம் செய்வார், உனது விருப்பம் செய்வார். கர்த்தரை நினைத்து மகிழ்ந்து களி கூர்ந்தார், உனது விருப்பம் செய்வார், உனது விருப்பம் செய்வார். எதை நினைக்கும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். வழிகளிலெல்லாம் அவரையே நம்பியிரு, உன் சார்பில் செயலாற்றுவார், உன் சார்பில் செயலாற்றுவார். வழிகளிலெல்லாம் அவரையே நம்பியிரு, உன் சார்பில் செயலாற்றுவார், உன் சார்பில் செயலாற்றுவார். எதை நினைக்கும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார்.
வலுவூட்டும் இயேசு, வலுவூட்டும் இயேசு கிறிஸ்துவின் துணையால் எதையும் செய்வான், துணையால் எதையும் செய்வான். வலுவூட்டும் இயேசு கிறிஸ்துவின் துணையால் எதையும் செய்வான், துணையால் எதையும் செய்வான். எதை நினைக்கும் நீ கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், அன்பிலே பயமில்லை, அன்பிலே பயமில்லை. பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும், அன்பிலே பயமில்லை, அன்பிலே பயமில்லை. எதை நினைக்கும் கலங்காதே மகனே, யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார், யெகோவா தேவன் உன்னை நடத்திச் செல்வார். அல்லேலூயா. எதை குறித்தும் நாம் கவலைப்படுகிறதை விட பாடகர் பாடுகிறார், பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும். நம்ம இயேசு பூரண அன்புனா நம்ம இயேசப்பா மேல வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்குமே. ஆனால் எதை குறித்து நாம் பயப்பட மாட்டோம், எதை குறித்து நாம் கலங்க மாட்டோம். நம்ம கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் உண்டுன்னா பரலோக ராஜ்யத்தை குறித்ததான அந்த கவலை நமக்கு வேணும். இன்றைக்கு ஒருவேளை இயேசுவினுடைய வருகைக்கு முன்னே, கர்த்தருடைய எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்னே, பரிசுத்த ஆவியானவர் சபையான மனவாட்டிய உத்தம புருஷனான இயேசுக்கு ஒப்பு கொடுக்கிற அந்த நேரம் தான் எடுத்துக்கொள்ளப்படுகிற நேரம், காணப்படாமல் போகிற நேரம். இரண்டாவது வருகை அந்த கிறிஸ்து நாட்கள் நடக்கும், அன்னைக்கு நம்ம இருக்க மாட்டோம். ஆனா அந்த எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு முன்னே ஒருவேளை நம்ம மரிப்போமானால் நம்ம பரலோகம் போவோமா? லாசர் அந்த நிச்சயத்தோடு மரித்தான். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறான், அந்த நிச்சயத்தோடு எனக்கு நீதிபீடம் வைக்கப்பட்டிருக்கிற நிச்சயம் அவனுக்கு இருந்தது. இயேசு சொன்னார், நான் உங்களை பிதாவினிடத்தில் பரலோகத்தில் குற்றப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் நம்புகிற மோசையே உங்களை குற்றப்படுத்துவான், ஏனென்றால் என்னை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறதே. என்னை குறித்து அங்கு எழுதப்பட்டிருக்கிறதே. அந்திரியா சொல்லுகிறான், பிலிப்பு போய் சொல்லுகிறான், நியாயப்பிரமாணத்திலே எழுதப்பட்டிருக்கிற மேசியாவை கண்டோம் என்று சொல்லுகிறான். பிள்ளைகளே, நம்ம இயேசப்பாவை எந்த அளவுக்கு நம்ம நேசிக்கிறோமோ, அப்படி நேசிக்கிறவங்கள இருப்பீங்கன்னா உலகத்துல உபத்திரவெல்லாம் வராம இருக்காது, வரும். ஆனா நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஏசப்பாவோடு கூட உங்களுக்கு நல்ல உறவு இருக்குமானால், நல்ல அன்பு இருக்குமானால், எந்த அளவுக்கு இயேசுவை நேசிக்கிறீங்க அப்படின்னு ஒரு தராசுல வச்சு பார்த்தா தெரியும். ஆண்டவர் பெல்ஷாசார் பார்த்து கர்த்தர் சொன்னார், திராசிலே வைத்து நிறுத்தப்பட்டதை நீ குறைவுள்ளவனாய் காணப்பட்டாய் என்று சொன்னார். திராசுல தூக்கி வச்சு நீங்க ஆண்டவர் எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க, அந்த அன்பு ஒரு பக்கத்துலயும், உலகத்தை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்கன்னு இன்னொரு பக்கத்துல வச்சு பார்த்தா உலகம் தான் ஜெயிச்சிடும். நம்ம ஒண்ணுமே என்னன்னா, ஒரு ஹோட்டலுக்கு போறோம், ஒரு 50 ரூபா பாக்கெட்ல இருந்தா என்ன பண்ணுவோம், எப்பா என்னப்பா எவ்வளவுப்பா அந்த வடை எவ்வளவுப்பா ஃபர்ஸ்ட் விசாரிப்போம். ஏன்னா உள்ள எவ்வளவுதான் இருக்குது, 50 ரூபா தான் இருக்கு. அதனால போனோடனே கடையில் போய் உட்கார மாட்டோம்,
என்னப்பா இருக்குது, அது எவ்வளவுப்பா, எது எவ்வளவுப்பா விசாரிச்சு போய் உட்காருவோம். நம்ம பாக்கெட்ல இருக்கிறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு 500 ரூபா வந்ததுன்னா போய் உட்காந்துட்டு என்னப்பா இருக்கு, சவுண்டே மாறும். ஹோட்டல்ல அந்த அளவுக்கு நமக்கு உலகத்துக்கும் நமக்கு ஒரு பெரிய தொடர்பு உண்டு. ஆனா இயேசு கிறிஸ்து உலகத்தை எந்த அளவுக்கு நேசிச்சாருன்னு பார்த்தா, பிதாவுக்கு சமமாய் இருக்கிறத கொள்ளையாடின பொருளா என்னாம நம்ம ரட்சிப்புக்காக நம்ம மேல அவர் அப்பேற்பட்ட அன்பு வெளிப்படுத்தினார். மனுஷனா வந்து பிறந்தார், மனுஷனாய் வாழ்ந்தார், மனுஷனாய் மரித்தார், மரண பரியந்த பிதாவுக்கு கீழ்ப்படித்திருந்தார். சிலுவையிலிருந்து இறங்கி வா, நான் உன்னை நம்புறோம்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஆனாலும் இயேசு இறங்கல. காரணம் ஏன், நான் மரண பரியந்த நிலைத்திருந்தான், அந்த கீழ்ப்படிதல். அல்லேலூயா, ஆமென். அப்போ நம்ம எந்த அளவுக்கு இயேசுவை நேசிக்கிறோம்னு நம்ம ஆராய்ச்சி பார்த்தா நமக்கு தெரியும். ஏன் நமக்கு கவலை இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இருக்குது, ஏன் போராட்டம் இருக்குது, ஏன் பிரச்சனை இருக்குது, நம்மளை நம்ம ஆராய்ந்தாலே தெரியும். கடைசியில ஆன்சர் பதில் என்ன வரும்னா, நம்ம ஏசப்பாவை நேசிக்கிறதுல குறைவுபட்டு இருக்கிறோம். கவலைகளும் போராட்டங்களும் நம்மளை விட்டு விலகவே இல்லை. அப்ப பிள்ளைகளை, நீங்க எதை குறிச்சு கவலைப்படாம ஏசப்பா கூட நீங்க இன்னும் எப்படி இருக்கிறீங்கிறத குறிச்சு கவலைப்படுங்க. ஆண்டவர் சொன்னார், உங்களுக்கு என்னது வேணும்னு எனக்கு தெரியும், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி தேடும், அதுக்காக கவலைப்படுப்பா. ட்ரெஸ்ஸுக்காக சாப்பாட்டுக்காக இதெல்லாம் கவலைப்படாத. காட்டு புஷ்பத்தை நோக்கிப்பார், அதுக்கு நீயா தண்ணி ஊத்துற, என் பரமபிதா அதை பிழை போட்டுக்கிறா. வானத்து பறவைகளை கவனித்து பாருது, என்ன விதைக்குதா, போய் அறுக்குதா, அறுவடை நடக்குதா, இல்லையே. அவைகளை நான் போசிக்கலையே, அதை விட நீ விசேஷமானவன். அல்லேலூயா. இயேசு தேவாலயத்துல போய் அற்புதம் செய்யறாரு. சூப்பில கையுடையவன் நிற்கிறான். இயேசுவின் இடத்துல இயேசு பரிசோதிக்கிறாங்க, செய்யறானா இல்லையான்னு பார்க்கலான்னு. இயேசு உடனே அற்புதம் செய்யறாரு. கையை நீட்டுன்னு சொல்லல, இந்த சூப்பில கை நல்ல கையை மாறிடுச்சு. மாறின உடனே பக்கத்துல கேட்கறோம், ஓய்வு நாள் அற்புதம் செய்யறது நியாயமா அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டு சொல்றாரு, உங்க ஆடாதும் மாடாதும் ஓய்வு நாள்ல குழியில விழுந்துருந்ததுன்னா தூக்கி விடுவாங்களா, விட மாட்டீங்களா, அப்படியே நாளைக்கு தூக்கலாம் சொல்லுவீங்களா? அது எப்படி நாங்க தூக்கி விடுறோம்? அதை விட மனுஷன் ரொம்ப அவசியம். ஆடு மாடை விட மனுஷனுக்கு தான் ஆண்டு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கிறார். அல்லேலூயா. அதனாலதான் அவர் மனுஷனாவது பிறந்தார். அல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமா? அதனாலதான் ஏசப்பா நம்மளை போல தன் சாயலாய் நம்மளை உருவாக்கினார். ஆமென். தெய்வம்னா அவர் தான். அல்லேலூயா. அப்ப பிள்ளைகளே, நீங்க அந்த ஆண்டவர், இதுதான் ஏசப்போடைய அன்பு. 18 வருஷமான கூலிய தேவாலயத்துல சுகமாக்குறாரு, நீ தேவாலயத்துல சுகமாக்குறது நியாயமானு கேட்டாங்க. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, 18 வருஷமா அவளை கட்டி வைத்திருக்கிற பிசாசு, அவளும் ஆபிரகாமுடைய வம்சத்தாளாச்சே, என்னை விசுவாசித்து சபைக்கு வந்திருக்கிறாளே, அவளை கட்டிலிருந்து விடுதலையாக்க வேண்டாமான்னு சொன்னாரு. ஆமென். இதுதான் ஏசப்பா நம்ம மேல வைத்த அன்பு. ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்த புஸ்தகம் வரைக்கும் வாசித்து பார்த்தா இயேசு நம்மளை எந்த அளவுக்கு நேசித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனா நம்ம அவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம் அது பார்த்தா நம்ம வெயிட் என்ன செய்யுது, குறையுது. நம்ம அன்பு குறையுது. உலகம் தான் இருக்குது. அல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமா? அப்ப பிள்ளைகளே, நீங்க இயேசுவை எந்த அளவுக்கு நேசிக்கிறீங்க? உங்க ஆண்டவரோடு கூட வைத்திருக்கிற உங்க உறவு, ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற உங்க அன்பு எந்த அளவுக்கு அதிகரிக்கிறதோ அந்த அளவுக்கு நீங்க கவலையை ஜெயிக்கலாம், போராட்டங்களை ஜெயிக்கலாம், உபத்திரத்தை ஜெயிக்கலாம், பிசாசை ஜெயிக்கலாம். அதான் ஆண்டவர் சொன்னாரு, நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னார். காரணம், அவர் இந்த பூமிக்காக கவலையே படல, பரலோகத்தை குறித்து தான் கவலைப்பட்டாரு. எருசலேமே எருசலேமே, உனக்கு கொடுக்கப்பட்ட நாள்ல நீ கோழித்தன் குச்சிகளை சேர்த்துக் கொள்கிற வண்ணமாக உன் மேல எத்தனையோ வாஞ்சியா இருந்தேன். இந்த காலத்தை நீ பயன்படுத்தி கொண்டாயானால், சிந்திப்பாயானால் உனக்கு நலமாய் இருக்குமே. நீ வரக்கூடிய நாட்கள் ஒரு பெரிய உபத்திரத்தை நீ சந்திக்க போறியே. இந்த தேவாலயம் ஒரு கல் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்பட்டு போகுமே என்று அழுதா. அல்லேலூயா, ஆமென். அப்ப பிள்ளைகளை, நம்ம இயேசு எந்த அளவுக்கு நேசிக்கிறோம்? பரலோக அக்கறை உள்ளவங்க, இந்த பூமி நமக்கு சொந்தம் இல்லைன்னு அக்கறை உள்ளவங்க இயேசுவை ரொம்ப நேசிப்பாங்க.
அதுக்குன்னு ஆண்டர் அப்படி நேசிக்கிறவங்க பட்டி போட மாட்டாரு, ட்ரெஸ் இல்லாம வச்சிருக்க மாட்டாரு, எல்லாம் கொடுப்பாரு. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அப்படி நீதி தேர்வு மீதி எல்லாம் கொடுப்பாரு. அப்போ ஆண்டர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம், நீங்க கவலையை ஜெயிக்கணுமா? கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. பயத்தை ஜெயிக்கணுமா? வியாதியை ஜெயிக்கணும், கவலைப்படாத. ஏசப்பா மேல அன்பு, ஏசப்பா நம்ப ஆரம்பி, அவரை சார்ந்து கொள்ள ஆரம்பி. அதுக்கப்புறம் பாரு, உன் கவலைக்கு காரணமான எல்லா பிரச்சனையும் வெளியே போய் ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கொஞ்ச நேரம் கண்களை மூடி கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிக்கலாம். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. நன்றி, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி கர்த்தாவே, நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா, 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 நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே, நன்றி கர்த்தாவே. Hallelujah. இருவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இருவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழை தந்தீரை நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன், மகிழை தாண்டினேன் உங்களா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. சொல்லுவோமா? ஆமென். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழை தந்து. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன், மகிழை தாண்டினேன் உங்களா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமாய் நன்றி ஐயா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணையுமாய் நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன், மகிழை தாண்டினேன் உங்களா. தண்ணீரை கடந்தே சோதனை ஜெயித்தேன், மகிழை தாண்டினேன் உங்களா. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா. உம்மை உயர்த்திடுவே. உக்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நன்றி ஐயா. உக்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா. உம்மை
நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. கண்ணீரை காலந்தே சோதனை ஜெயித்தேன், மதிரை தாண்டினேன் ரொம்ப கண்ணீரை காலந்தே சோதனை ஜெயித்தேன், மதிரை தாண்டினேன் ரொம்ப நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே சொல்லுவோமா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்பட செய்தி நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈர்த்து பயன்பட செய்தீரை நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. தண்ணீரை காலந்து சோதனை ஜெயித்தேன், மதிலை தாண்டினேன் ரொம்ப நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. கிருபைகள் தந்து புலியம் தந்து உயர்த்தி வைத்தீரை நன்றி ஐயா. கிருபைகள் தந்து புலியம் தந்து உயர்த்தி வைத்தீரை நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவே. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. கண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்து மதிரை தாண்டினேன் ரொம்ப தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்து மதிரை தாண்டினேன் ரொம்ப நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். சொல்லுவோமா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்து மதிலை தாண்டினேன் ரொம்ப நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். கரங்களை உயர்த்தி நன்றி நன்றி ஐயா. இயேசுவே உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். உக்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கி நன்றி ஐயா. உக்கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லை பெருக்கி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன்.
இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரே நன்றி ஐயா. தண்ணீரை கடந்து சோதனை ஜெயித்து மதிலை தாண்டினேன் பலத்தா. நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேன். நன்றி நன்றி ஐயா, உம்மை உயர்த்திடுவேனே. நன்றி நன்றி இயேசு ராஜா. ஆபத்து நாளில் அனுகூலமான துணைவானிலே நன்றி ஐயா. உன் கரம் நீட்டி ஆசீர்வதித்து எல்லையை பெருக்கினீர் நன்றி ஐயா. அபிஷேகம் தந்து வரங்களை ஈந்து பயன்படுத்தினே நன்றி ஐயா. கிருபைகள் தந்து ஊழியம் தந்து உயர்த்தி வைத்திரே நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, உம்மை நான் உயர்த்திடுவேனே. நன்றி நன்றி ஐயா, உம்மை நான் உயர்த்துவேனே. பிள்ளைகளே, நமக்கு எல்லாமே அவர் தான். நமக்கு எல்லாமே இயேசு தான். அவர் தான் நம்மளை ஆபத்து காலத்துல தப்புவித்தவர். அவர் தான் நம்மளை ஆசீர்வதித்தவர். அவர் தான் நம்மளை அபிஷேகித்தவர். அவர்களுடைய கிருபை தான் இன்றைக்கு நம்மளை நடத்துகிறது. அல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்ய தொடர்ந்து எங்களோடு இடைப்படு. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல பிதாவே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீண்டுமாக நான் உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த நாளிலேயே நாம் கர்த்தருடைய வார்த்தையே நாம் தியானம் பண்ண போகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் அதனுடைய 34வது அதிகாரம் அதனுடைய 28வது வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். எசேக்கியேல் 34 அதனுடைய 28வது வசனத்தை நாம் மையமாக வைத்து நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலே வாசிக்கிறேன், கவனிங்கள். இனி அவர்கள் புறச்சாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதுமில்லை, தத்தளிக்க பண்ணுவார் இல்லாமல் சுகமாய் தங்குவார். அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதத்திலே சபைக்கு கொடுத்த கருப்பொருள், தத்தளிக்க பண்ணுகிறவர்கள் இல்லாமல் அவர்கள் சுகமாய் இருப்பார்கள் என்று இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எசேக்கியா தீர்க்கதரிசன் மூலமாய் கர்த்தர் சொன்ன வார்த்தையை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. பல நாட்களாக நாம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். கொரோனா பரவின நாட்களிலிருந்து தேசம் முழு உலகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், தத்தளிக்க பண்ணுகிறவர் இல்லாமல் நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். அல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை நீங்கள் காண்பீர்கள். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய குடும்பங்கள்ல வேலை இல்லாமல், சம்பளம் இல்லாமல் பல கம்பெனிகள் மூடப்பட்டது. கடந்த நாட்கள் கூட இந்திய தேசத்தில் இருக்கிற 2 விதமான பெரிய கம்பெனிகள், கார் கம்பெனிகள் மூடப்பட்டது. குறைந்தது 40,000க்கு மேலே ஜனங்கள் வேலை இழக்கிற ஒரு அபாயம் இருந்தது. ஆண்டவர் சமூகத்திலே அநேகர் போன் பண்ணி சொன்னாங்க, நாங்க எங்க வாழ்வாதாரமே அதுதான் ஐயா என்று சொன்னாங்க. கடந்த நாட்களில் செய்தி வந்தது, அந்த கார் கம்பெனியை இன்னொரு கம்பெனி வாங்கி இந்தியாவில் ரன் பண்ண போகிறார். அல்லேலூயா. ஏற்கனவே இருந்தவர்களை அப்படியே நாங்கள் வைத்துக் கொள்கிறோம் என்ற தீர்மானத்திற்கு அவர்கள் ஒத்து வந்திருக்கிறார்கள். அல்லேலூயா. இதை தமிழ்நாடு அரசு முழு கவனம்
செலுத்திடுறது. காரணம் எவ்வளவு குடும்பங்கள் பாதிக்கப்படும். இதுக்கு பேர் தான் தத்தளிப்பு. ஆமென். இதை எப்படி ஆண்டவர் சுமூகமா மாத்தினார் பாருங்க. இதே மாதிரி உங்க வேலையில ஆண்டவர் அற்புதம் செய்வார். அல்லேலூயா. நம்ம சபையில நிறைய பேர் தினக்கூலி ஆட்கள் தான். ஆனால் நிறைய பேர் தினக்கூலி ஆட்கள் தான். ஆனா அவங்க வாழ்க்கை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். காரணம் நான் கவனிப்பேன், அவங்க வாரம் அவங்க தசமபாகம் கொடுப்பாங்க. நான் ஒரு நாள் போனேன், சென்னையை பார்த்து வண்டியில போயிட்டு இருந்தேன். போயிட்டு இருக்கும் போது பார்த்தா பெரிய பில்டிங்கு. என்னடா மேல ஏதோ காக்கா பறக்கிற மாதிரி இருக்கா, அந்த இடத்த விட்டே போக மாட்டேங்குதுன்னு பாக்குறேன். மேல ஒருத்தன் தொங்கிட்டு ஒயிட் வாஷ் பண்றான். மனசுக்குள்ள உடனே நம்ம பிள்ளைங்களும் நிறைய பேர் ஒயிட் வாஷ் பண்றாங்க. மனசுக்கு பக்கு பக்கச்சு ஆண்டவரே என் பிள்ளைங்க எங்க இருந்தாலும் சுகமா இருக்கட்டும். அல்லேலூயா. அப்போ அந்த பிள்ளைங்க ஒரு நாள் கூட இந்த கொரோனா நாட்கள்ல கூட அவங்களுக்கு வேலை இல்லாத திண்டாட்டம் வரவில்லை. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? காரணம் எவனோ ஒரு சினிமா நடிகர் பேசிருக்கான். நான் இந்த வாரம் நான் பேஸ்புக்ல நியூஸ் பார்த்தேன். எவனோ தசமபாகத்தை ரொம்ப சீப்பா கிண்டலா ஒரு சினிமா நடிகர் பேசிட்டு இருக்கான். அதற்கு வேண்டிய தண்டனை கத்தர் அவனுக்கு தருவார். அது நமக்கு அவசியம் கிடையாது. அவன் பைபிள் இருக்கிறத பேசியிருக்கிறான். ஆனா அந்த வேதத்தை பரியாசம் பண்ண ஒருத்த கூட நல்லா இருந்தது கிடையாது. அல்லேலூயா. தசமபாகத்தை கொடுக்கறத குறிச்சு பரியாசமாய் சினிமா எடுத்திருக்கிறான். அது ஏன்னு சொல்றதுன்னா, அவன் கூட ஒரு வேலை சுவிசேஷத்தை சொல்றான். ஆமே. ஆனா உண்மையை சொல்லுகிறேன், தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று ஊழியக்காரன் கேட்கல, வேதம் கற்றுக் கொடுக்கிறது. வேதம் சொன்னதை தான் ஊழியக்காரன் சொல்றான். அதனால என் பிள்ளைங்க எனக்கு தெரியும், கொடுக்கிறவங்கள ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றால் அந்த வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. இயேசுவே காணிக்கை பிடி பக்கத்துல நிற்கிறத காணிக்கை கவனிச்சாராம். ஆமே. நீ கிண்டல் பண்றதுனால அத ஒரு சின்ன பரியாசமா எடுத்து பேஸ்புக்ல பாக்குறேன். உனக்கு தான் ஐயோ, சபைக்கு தான் ஐயோ கிடையாது. நிறைய பாஸ்டருக்கு தசமபாகத்தை குறித்து பேசுறது கிடையாது. இப்ப சினிமாக்காரன் பேசுறது ஆரம்பிச்சான். அல்லேலூயா. ஆமென். தசமம் சபையில கொடுக்கிறதை குறித்து பேசாத ஊழியக்காரன் அந்த சபையினுடைய விசுவாசிகளுடைய வறுமைக்கு அவன் தான் காரணம். கொடுக்கறத குறித்து என்ன செய்யணும்? பேசணும். அப்ப நம்ம சபையில இருக்கிற ஜனங்கள் நிறைய பேரு தினக்கூலி ஆட்கள் தான். வாரம் தவறாம அவங்க கொடுக்குறாங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில கத்துற ஆசீர்வாதத்தை கட்டளை எடுக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? ஏன் இதை சொல்றேன்னா, தத்தளிப்பு அவங்க வாழ்க்கையில வராம கத்த நடத்துறாரு. அல்லேலூயா. ஆமென். வருகிற காரியங்களை பாஸ்ட் மாத்திரம் பாக்கெட்ல வச்சுட்டு போவதுக்கு விரும்பல. அதை அதிலிருந்து வருகிற ஒரு பகுதியை எடுத்து நாமும் மற்றவங்களுக்கு செய்யறோம். மிஷினரிகளுக்கு உதவி செய்யறோம். ஆமென். தெருவோரங்கள்ல இருக்கிற மன ரீதியா பாதிக்கப்பட்டு இருக்கிற பார்வையில்லாத பிள்ளைகளுக்கு நம்மளால் ஏன்ற காரியங்களை செய்கிறோம். ஆமென் சொல்லுவோமா? செய்யும் போது சொல்லுவோம், ஆண்டவரே இது காரணமா இருந்த விசுவாசிகளை ஆசீர்வதிங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கிறோம். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? இல்லாதவங்க தான், இல்லாத ஏழை விதவை தான் ஏசப்ப மேல இருக்க முழு நம்பிக்கையோடு கூட முழுசா கொடுத்ததான். ஏன்னா நாளை தினம் கர்த்தர் பார்த்துட்டு வரேன்னு அதுக்கு ஒரு விசுவாசம். ஆமென் சொல்லுவோமா? அப்போ தத்தளிப்பு, வேலையில ஒரு தத்தளிப்பு இல்லாம கர்த்தர் நம்மளை சுகமா வாழ பண்ணுவார். அல்லேலூயா. உங்களை சுகமா வாழ பண்ணுவார். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அடுத்து குடும்பத்துக்குள்ள நிறைய பேருக்கு குழப்பம், பிரிவினைகள். இந்த கடைசி காலத்துல ஊழியக்காரங்க சபைக்கு நிறைய நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்கறது போல இன்னைக்கு பிசாசு நாடகத்தின் மூலமா, சினிமா மூலமா நிறைய பாவமான விஷயத்த போதிக்கிறது. அல்லேலூயா. கடந்த நாள் ஒரு சினிமா நடிகர் ஒரு ஸ்டேட்மெண்ட் விவசாயிகளை குறித்து சொன்னோடனே ஒரு சின்ன ஒரு லைக் கொடுத்தேன் அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு. எனக்கு ஒரு இதுல இருந்து போன் வந்தது, நீங்க யார் சார் அப்படின்னு. அப்ப நான் இந்த மாதிரி சொன்ன உடனே, நீங்க தான் ஒரு முறை என்னுடைய சினிமாவை குறிச்சு கண்டித்து போட்டிருந்தீங்க, இன்னைக்கு குட்னு சொல்லி லைக் போட்டிருக்கிறீங்கன்னு சொன்னேன்.
நீங்க விவசாயிகளுக்கு சப்போர்ட் பண்றதை நான் லைக் பண்றேன். ஆனா சினிமாவோட வாலிபர்களுக்கும் குடும்பத்திற்கும் படிக்கிற தம்பி தங்கைகளுடைய இருதயத்தை தவறான பாதையில காதல் போன்ற விஷயத்துல நீங்க எடுக்கிறது கண்டனத்துக்குரியதுதான். ஆமே, உங்க பிள்ளைங்க நீங்க கத்துக் கொடுப்பீங்களா? காலேஜுக்கு போனா ஒரு பொண்ணை போய் லவ் பண்ணா சொல்லி கொடுப்பீங்களா? உங்களை பார்த்து எவ்வளவு பேர் முன்னுக்கு வந்து எவ்வளவு பேர் சொல்லுங்க. என்ன உங்களை பார்த்து பைத்தியக்காரனான ஒண்ணு நிறைய பேர் இருக்கிறோம். அல்லேலூயா, ஆமே. அப்படி சொன்னோடனே தேங்க்யூ சார் அப்படின்ட்டு. அல்லேலூயா. காரணம் ஏன்னு சொன்னா எல்லா நல்ல விஷயங்கள் நம்ம எல்லாம் கொடுக்க வேண்டியதான், சொல்ல வேண்டியதான், வாழ்த்து சொல்லணும். ஆனா தவறான விஷயத்த நம்ம சொல்லித்தான் கொடுக்கணும். ஆமே, சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு தவறான காரியங்களை நாடகம் சினிமா நிறைய கத்து கொடுத்து வாலிப பிள்ளைங்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்குது. குடும்பத்தை பிரிவினைகளை போகுது. இன்னைக்கு கடந்த ஆண்டு நான் நிறைய கவனித்தது, நிறைய திருமணமான பெண்கள் இன்னொருத்தனோடு கூட போயிட்டு காரியம். நிறைய திருமணமான புருஷர்கள் இன்னொரு பெண்ணை தேடி போன காரியங்கள். இவங்க விஷயத்தையும் ஆராய்ச்சி பார்த்தா இவங்க வேலைக்கு போறாங்களே இல்லையோ, சாப்பிடுறாங்களே இல்லையோ, காலையில 10 மணிக்கு டிவி ஆன் பண்ணாங்கன்னா நைட் 10 மணி வரைக்கும் ஓடுதான் நாடகம். ஒரு நாடகத்துல கூட ஒருத்திக்கு ஒருத்தன் கிடையாது. ஒரு நாடகத்துல கூட புருஷனை சந்தேகப்படாத, மனைவி சந்தேகப்படாத விஷயம் கிடையாது. எல்லாம் அந்த நாடகத்தை பார்த்து 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 அதுக்கு சம்பாதிச்சு போயிடும். ஆனா இதுக்கு அது உண்மைன்னு நினைச்சு அதை பார்த்து நம்ம கொண்டாட்டி இப்படிதான் பண்ணி இவன் சந்தேகப்பட்டு நம்ம வீட்டுக்காரங்க லேட்டா வர இது சந்தேகப்பட்டு அந்த குடும்பம் நடுத்தருவுக்கு வந்து இன்னைக்கு நிறைய குடும்பங்கள் சீரழிவதற்கு காரணம் நாடகங்களும் சினிமாவும். கட்டுக்கதைகள், கிளவிகள், பேச்சுகள். அப்போ நிறைய குடும்பங்கள் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது. கடந்த நாள் பார்க்கிறேன் பேஸ்புக்ல ஒருத்தன் இன்னொரு பொண்ணு கல்யாணம் மட்டும் போறான். பொண்டாட்டி பிள்ளை எப்பான்னு கூப்பிடுது, என்னை விட்டு போவாதப்பான்னு கூப்பிடுது. அவன் பின்னால் போறான். எந்த அளவுக்கு கடைசி காலங்கள்ல இப்படி ஆகுது இல்லை, எங்க இருந்து வந்ததுன்னா நாடகமும் சினிமாவும். இதுக்கு சட்டம் இடம் கொடுக்குது, நாடகத்துக்கு அவார்டு கொடுக்குது, சினிமாவுக்கு அவார்டு கொடுக்குது. ஏன்னா 10 வாலிப பசங்களை கெடுத்துருக்கான், அதனால அது அவார்டு கொடுக்குது. 10 குடும்பம் இந்த நாடகத்தால பிரிச்சு போயிருக்குது, அதனால அவார்டு கொடுக்குது கவர்மெண்ட். அதுக்கு சலுகை வேற. இந்த விஷயத்துக்கு விரோதமா நீங்க ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. இந்த வேத வசனத்தை மிஞ்சி, வேத புஸ்தகத்தை மிஞ்சி நல்ல ஆலோசனை எங்கேயுமே கிடையாது. அல்லேலூயா. அப்ப அதுவே தத்தளிக்கப்படுகிற குடும்பங்களை கர்த்தர் திரும்ப சேர்க்கணும். ஆமென் சொல்லுவோமா? உடைத்து போன குடும்பங்கள் திரும்ப இணையணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. அப்போ நம்ம வாழ்க்கையில இருக்கிற தத்தளிப்பு, தத்தளிக்கப்படுகிறவருக்கு இல்லாமல் நம்ம சுகமாயிருப்போம். ஆமென் சொல்லுவோமா? முதலாவது நான் சொன்னேன், ஆண்டவர் கர்த்தரை நம்ம சுகமாயிருக்கணும்னா கர்த்தரே நமக்கு மேய்ப்பனாய் இருக்கணும்னு சொன்னேன். அல்லேலூயா. ஆமென். கடந்த வாரத்துல சொன்னேன், தத்தளிப்பு இல்லாம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, தத்தளிப்பு இல்லாம இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, பெருமூச்சு விட்டு நம்ம என்ன செய்யணும்? அழுது ஜெபம் பண்ணணும். அருவருப்புகள் தேசத்துக்கு விலகுவதற்காக நம்ம என்ன செய்யணும்? பெருமூச்சு விட்டு அழணும். பெருமூச்சுன்னு என்ன அர்த்தம்? குடும்பத்துல ஒரு தலைப்புல செத்துட்டா எப்படி இருக்கும்? எந்த மாதிரி அழுகிறோம், அதே மாதிரி நம்ம தேசத்தில் இருக்கிற அக்கிரமங்கள், விக்கிரக ஆராதனைகள், வேசித்தனங்கள், அந்த எசைக்கல் 8ஆம் அதிகாரத்துல என்னென்ன அருவருப்புகள் இருக்குன்னு அதுல போட்டிருக்குது. எருசலேமுக்குள்ள இருக்கிற அந்த அருவருப்புகள் விலகிறதுக்காக ஜெபம் பண்ண சொல்லுங்க. அந்த அருவருப்பு இன்னைக்கு நம்ம குடும்பத்திலேயே இருக்குது, நம்ம வீட்லயே இருக்குது. எத்தனை விசுவாசிங்க வீட்டுல இன்னைக்கு விக்கிரக ஆராதனை இல்லைன்னு சொல்ல முடியும்? சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? உங்க வீட்டுக்குள்ள நாடகத்தின் மூலம், சினிமா மூலமா விக்கிரக கோயில் வருது. எத்தனை பேருக்கு தெரியாது? உங்க கண்ணை பிசாசு மூடி அதை ரசிக்க வைக்கிறோம். நாடகத்துல நடிக்கிறவங்க எல்லாம் வேத கதையா நடிச்சுட்டு இருக்கிறாங்க, வேதாகம சம்பவத்தையா நடிக்கிறாங்க.
நாம் ஆராய வேண்டும், நம்ம சோதிக்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப பிள்ளைகளே, நீங்கள் அருவருப்புகள் விலகும்படி பெருமூச்சு விட்டு என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஆமென் சொல்லுவோமா? தேசத்தில் இருக்கிற அருவருப்புகள் விலகணும். ஆமென். அல்லேலூயா. அடுத்து சில காரியங்கள் சொன்னேன் கடந்த நாட்கள்ல. இன்றைக்கு ஒரு காரியத்தை நம்ம தியானம் பண்ண போறோம். என்ன தியானம் பண்ண போறோம்னு சொன்னா, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பது இல்லை. நம்ம புறச்சாதிகள் கையில நம்ம ஒப்பு கொடுக்கப்படாம இருக்கணும்னா அருவருப்புகள் இருந்து நம்ம விலகி வெளியில வரணும். ஆமென். அப்படின்னு கடந்த நாள் பார்த்தோம். இந்த நாள்ல என்ன பார்க்க போறோம்னா, பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பது இல்லை. அப்போ நம்ம சுகமா தங்கணும்னு சொன்னா பூமியின் மிருகங்கள் அவங்கள பட்சிப்பது இல்லை அப்படின்னா அதுல ஒரு சம்பவம் வருது. முதலாவது சொல்லப்பட்டிருக்கு, இனி அவர்கள் புறச்சாதிகளுக்கு கொள்ளையாவதில்லை. யார் அந்த புறச்சாதிகள் என்று எப்பொழுது நாம் கொள்ளையாகிறோம் என்று கடந்த நாட்கள் சொன்னேன். இன்றைக்கு பூமியின் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பது இல்லை. பூமியின் மிருகங்கள் என்ன செய்யாதான்? அவங்கள பட்சிக்காதான். நம்ம ஆண்டவர் நமக்கு நல்ல ஒரு மேப்பனா இருப்பாரே, ஆனால் யாராலையும் நாம் பட்சிக்கப்பட மாட்டோம். யாராலும் நாம் பட்சிக்கப்பட மாட்டோம். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நாம் பட்சிக்கப்பட மாட்டோம். நாம் பட்சிக்கப்பட மாட்டோம். பூமியில் மிருகங்கள் அவர்களை பட்சிப்பதில்லை. அப்போ யார் அந்த பூமியின் மிருகம்? அவர்கள் பட்சிக்காதபடி நாம் எப்படி நம்மளை காத்துக் கொள்ள வேண்டும் அதை நான் சொல்ல போறேன். அல்லேலூயா. யார் அந்த பூமியின் மிருகங்கள்? எசேக்கியேல் 34வது அதிகாரத்தை எடுத்து கையில வைத்துக் கொள்வோம். 34 2வது வசனம். யார் அந்த பூமியின் மிருகங்கள் என்று எசேக்கியா சொல்லிக் கொடுக்கிறான் என்று சொன்னால், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ. ஆண்டவர் 34 சொல்லும், மனுபுத்திரனை இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு விரோதமாக தீர்க்க தரிசன உரை நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களோடு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் மேய்ப்பருக்கு சொல்லுகிறார், தங்களையே மேய்க்கிற இஸ்ரவேலின் மேய்ப்பருக்கு ஐயோ. மேய்ப்பர் அல்லவோ மந்தைய மேய்க்க வேண்டும். ஆண்டவர் மந்தைய மேயின்னு சொன்னா இதுங்க என்ன பண்ணுதான்? தங்களையே மேய்க்கிறாங்க. இவங்க தான் மிருகம், மிருக குணம் உள்ளவர். தேசத்துக்காக திறப்புல நின்று தேசத்துக்கு உன கர்த்தர் சாமகாரனா வைத்திருக்கிறார் என்றெல்லாம் வேதம் சொல்லுகிறது. தேசத்துக்கு நான் உன்னை காவலாளியா வைத்திருக்கிறேன் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனா இவங்க திறப்புல இருந்து ஜோமுனான்னு பார்த்தா தன்னையே மேய்ச்சிக்கிறாங்க. செல்ஃபிஷ். நம்ம கையில கர்த்தர் கொடுத்த குடும்பத்தை, பிள்ளைகளை நாம் மேய்க்கிற பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த பிள்ளைகளை தெய்வ பயத்துல வளர்க்கிற பொறுப்பு குடும்பத்துல ஒவ்வொருத்தங்களுக்கும் இருக்குது. ஒரு சபையில இருக்கிற பாஸ்டர், சுவிசேஷகர்கள், போதகர்கள், மேய்ப்பர்கள், நீங்க ஒவ்வொரு ஆத்மாவையும் பரலோகத்துக்கு ஆயத்தப்படுத்தக்கூடிய பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. அதை விட்டுட்டு உலக ஆசையை அவங்களுக்கு காமிக்க கூடாது. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. உலக ஆசைக்கு நேரம் என்ன செய்யக்கூடாது? நம்ம வளர கூடாது. தங்களையே மேய்க்கிற அப்போஸ்தலன் பவுல் சொல்றான், இவை நீ அழைச்சிருக்கணும் இப்பிரபஞ்சத்தின் மேல ஆசை வச்சு விசுவாசத்தை விட்டுட்டாங்களாம். அல்லேலூயா. ஆமென். பரலோக ராஜ்யத்தை ஆண்டவர் கொடுத்த மந்தைய ஒழுங்கா மேய்க்காதவங்க மிருகம். மிருகத்துக்கு தெரியுமா? மத்தவங்க போய் சிங்கம் போய் மாடை கடிக்குது, ஐயோ மாட்டுக்கு வலிக்குதுன்னு தெரியுமா? அதுக்கு அந்த உணர்வு ஆண்டவருக்கு தரல. தான் நல்லா இருக்கணும், தான் வயிறு நிரப்பணும், அதுவே போகும். சுயநலமான ஊழியக்காரன்.
இன்னைக்கு நிறைய சுயநலமான சபைகள். நம்ம எப்படிப்பட்ட மேய்ப்பனா இருக்கிறோம்? நம்ம தேசத்துக்கு விசுவாசிகளே, உங்க குடும்பத்துக்கு நீங்க எப்படிப்பட்ட மேய்ப்பனா இருக்கிறீங்க? பிள்ளையாண்டவனை நீங்கள் நடத்த வேண்டிய வழியில சரியா நடத்தணும். அப்பதான் முதிர் வயதில் அதை விடாமல் இருப்பான். அல்லேலூயா. திறமை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான். பிள்ளையாண்டவனை சரியா நடத்தணும். ஒரு சபைக்கு ஆண்டவர் விசுவாசிகளை கொடுத்திருக்கிறார்கள். அந்த விசுவாசிகளை பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற வழியில சத்தியத்துல ஆரோக்கியமான போதனையை கொடுத்து கொண்டு வரணும். விசுவாசத்துல கொண்டு வரணும். வர விசுவாசிகளுக்கெல்லாம் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ கார் வாங்குவ, வீடு வாங்குவ, எல்லாம் வாங்குவ. உலகத்தை பற்றியே பேசி முடிக்க கூடாது. இந்த உலகமும் மனுஷனும் ஒளிந்து போகும். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு நம்பி தருகிற பொருளாதாரங்களை ஆத்தும ரட்சிப்பிற்காக செலவு செய்ய வேண்டும். ஆத்தும மீட்புக்காக செலவு செய்ய வேண்டும். உங்க சமுதாயம் கர்த்தருக்கு நேராய் திரும்புவதற்காக செலவு செய்ய வேண்டும். நம்முடைய தேசத்தினுடைய 2வது ஜனாதிபதி ராதாகிருஷ்ணன், அவருடைய நாளை தான் டீச்சர்ஸ் டேவா கொண்டாடுகிறார். அவர் ஒரு வீட்டுக்கு ஓட்டு கேட்டு போனாராம். ஒரு வீட்டுக்கு என்ன கேட்டு போனாராம்? ஓட்டு கேட்டு போனாராம். ஜனாதிபதி எலெக்ஷனுக்காக போகும்போது வீட்டு வாசல்ல இருந்த உடனே உங்க வீட்டுல ஒரு அம்மா வந்தாங்களாம். உங்க வீட்டுல எத்தனை பேருமான்னு கேட்டாங்களாம். எத்தனை பேருன்னு கேட்டாலும் 4 பேர் நாங்களாம். ஏமா 4 பேரையும் கூப்பிடுமா அப்படின்னாங்களாம். ஓட்டு கேட்கறதுக்காக வீட்டுல இருக்கிறாராம். வெளியில பேசிட்டு இருந்த அம்மா கண்டிப்பா நான் உங்களுக்கு ஓட்டு போடுறேன்னு உள்ள போச்சான். உள்ள போனா இன்னொரு அம்மா வந்தாலும் இந்த அம்மா வரல. இப்படி 4 பேர் வர்றாங்க. 4 பேருமே அந்த ஒரே புடவை தான் உடுத்து வர்றாங்க. ராதாகிருஷ்ணன் ஐயா அவருக்கு புரிந்து கொண்டாரு. அந்த வீட்டுக்கு வெளியில உடுத்துறதுக்கு புடவை ஒண்ணுதான் இருக்கு. உடனே அவர் தன்னுடைய ஆட்சிக்கு வந்த உடனே அவர் செய்த ஒரு வேலை என்ன தெரியுமா? எல்லா திருச்சபையினுடைய போதகர்களை அழைத்து இந்தியாவில் இருக்கிற எல்லா வீட்டுக்கும் ஃபர்ஸ்ட் சோப்பு கொடுக்கப்பா, அவங்களுக்கு ட்ரெஸ் கொடுக்கப்பா, கொடுக்கிறது அவங்க சாப்பாடு கொடுக்கப்பா, என்ன வழியை நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லி அப்படி கர்த்தருக்கு நேராக திரும்புவதற்கு கர்த்தர் இந்தியாவில் ஒரு மனுஷனை இருக்கு. அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? ஏன் இதை சொல்றேன்னா, இன்னைக்கு உங்களை சபையை நம்பி கர்த்தர் சில பொருளாதாரங்களை தருகிறார் என்று சொன்னார் ஊழியத்துக்கு தான். ஆனால் ஆத்தும ஆதாயத்திற்காக மந்தை மேய்ப்பதற்கு அதை பயன்படுத்த வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆண்டவர் கணக்கு கொடுத்துட்டு கணக்கு கேட்கிறார். அவர் வரும்போது நான் இவ்வளவு தந்தேனேன்னு கணக்கு கேட்பார். என்ன பண்ண, என்ன பதில் சொல்ல போறோம் தெரியல, என்ன பதில் சொல்ல போறோம் தெரியல, என்ன பண்ண, என்ன பண்ணுன ஆண்டு கணக்கு கேட்பார். கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில போடப்படும். கர்த்தர் கொடுத்த நேரங்கள், கர்த்தர் கொடுத்த பணம், கர்த்தர் கொடுத்த பொருளாதாரத்தில் எதற்காக செலவு செய்தார்? வேதம் சொல்லுகிற தன் தானியங்களை கட்டி வைக்கிறவனை ஜனங்கள் சபித்தார்களாம். ஒரு ஆத்துமா ரட்சிப்புக்காக நீ செலவு செய்யணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆத்துமாக்கள் ரட்சிப்புக்காக செலவு செய்யணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆத்துமாக்களுடைய ரட்சிப்பிற்காக நீங்க செலவு செய்யணும். அதனாலதான் தன்னையே மேய்க்கிறவங்களா இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா?
அவன் தான் மிருகம். இந்த மாதிரி மிருகத்துக்கிட்ட இங்க விடுதலை ஆகணும்னா நீங்க என்ன செய்யணும்னா ஆண்டவருக்கு நேரம் திரும்பணும். ஆமே சொல்லுவோமா? தெளிவுள்ளவங்களா மாறணும். அடுத்து 3வது வசனம், நீங்கள் நெய்யை சாப்பிட்டு, யார் அந்த மிருகம்? நீங்கள் நெய்யை சாப்பிட்டு ஆட்டு மயிரை உருவாக்கி கொள்கிறீர்கள், கொளுத்ததை அடிக்கிறீர்கள், மந்தையோ மேய்க்காமல் போகிறீர்கள். மந்தையை மேய்க்கலையாம், செல்ஃபிஷ். அவன் நெய் சாப்பிடுறானா, கொளுத்ததை அடிச்சு நல்ல ட்ரெஸ் கொடுக்குறானா, ஆனா மந்தைய மேய்க்க மாட்டேங்கிறான். ஏன்? மந்தையாலத்தான நீ வயல் வாங்கின. ஆடுகளின் நிலைமையை நீ நன்றாய் அறிந்து கொள், அவைகள் உனக்கு வயல் வாங்கத்தக்க கிரயத்தை தரும் என்று எழுதப்பட்டிருக்கிறதே, உன் ஆதாரத்துக்கு பால் தரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே, உனக்கு கொடுத்த உன் வருவாய்க்கு காரணமாய் இருந்த மந்தை நீ மேய்க்காம போலாமா? மிருகம். நீங்க பலவீனமானவங்களை பலப்படுத்தாமலும், நசல் கொண்டவைகளை குணமாக்காமலும், எலும்பு முறிந்தவைகளை காயம் கட்டாமலும், துரத்துண்டவைகளை திருப்பி கொண்டு வராமலும், காணாமல் போனவைகளை தேடாமலும் போய் பலாத்காரமும் கடுரமாய் அவர்களை ஆண்டீர்கள். அதிகாரத்து ஒரு மிருகம். நொந்து போனத, நசல் கொண்டத குணமாக்கல. கேர் இல்ல, மந்தை மேல ஒரு கேரிங் இல்ல. அல்லேலூயா, ஆமென் சொல்லுவோமா? மந்தை மேல என்ன இல்ல, நமக்கு ஒரு அக்கறை வரல. எத்தனை பேருக்கு ஆண்டவர் சொன்னாரு யோவான் 10வது அதிகாரத்துல, இந்த தொழுவத்தில் இல்லாத அநேக ஆடுகள் எனக்கு உண்டு இல்லை. எதனால அதை சொன்னார்னா, சபைக்குள்ள இருக்கிற உங்களை தவிர இந்த சமுதாயத்தில் எனக்கு அநேகர் உண்டுன்னாரு. எத்தனை பேர் உங்க சமுதாயத்துக்காக கேர் எடுக்கிறீங்க? உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க ரட்சிக்கப்படுறதுக்கு எத்தனை பேர் முயற்சி எடுக்கிறீங்க? உங்க சொந்த பந்தங்கள் ரட்சிக்கப்பட எத்தனை பேர் முயற்சி எடுக்கிறீங்க? பெஸ்ட் சுவிசேஷகர் என்ன தெரியுமா? நான் சொந்த குடும்பத்தை கர்த்தருக்கு நிறைய வழிநடத்தி. அல்லேலூயா. உங்க சமுதாயத்துக்கு கொஞ்சம் உங்களுக்கு அக்கறை இருக்குதா? அப்படி இல்லைன்னு ஆண்டவர் சொல்றாரு, நீ மந்தைய மேய்க்காத ஒரு மேய்ப்ப, நன்மையை மட்டும் வாங்கிக்கணும். ஆனா அதை சமுதாயத்துல ஒருத்தர் கூட இயேசு குறிச்சு சொல்லுங்க. மேய்ப்பன் இல்லாத இதனால் ஆடுகள் சிதறண்டு போயின, சிதறண்டு போனவைகள் காட்டு மிருகங்களுக்கு இரையாயின. ஆடுகள் சிதறடிக்கப்படுவதற்கு காரணமான மேய்ப்பன். உங்களால ஒரு ஆத்ம இடரக்கூடாது. ஆமென் சொல்லுவோமா? தாவீதை பார்த்து கர்த்தர் சொன்னாரு, கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்கு நீ காரணமாயிருந்தியே என்று அந்த பிள்ளை கர்த்தரை அடிச்சு காலி பண்ண. நம்ம பிள்ளைகளே, மந்த சிதறக்கூடாது, நம்மளால ஒரு ஆத்ம இடரக்கூடாது. அப்படி இருப்போமானால் நம்ம எல்லாம் 10 பேர் என்ன சொல்றது, மிருகம். என் ஆடுகள் சகல மலைகளிலும் உயரமான சகல மேடுகளிலும் அலைப்புண்டு பூமி மீதெங்கும் என் ஆடுகள் சிதறி திரிகிறது. விசாரிக்கிறவனும் இல்லை, தேடுகிறவனும் இல்லை. ஆடுகளை விசாரிக்கிறாங்க, சுயநலம். அப்போ யோவான் 10வது அதிகாரம் சொல்லுகிறது, 10:11 சொல்லுகிறது, நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனா மேய்ப்பன் அல்லாதவன் கூலிக்காக வேலை செய்யறதுனால அவன் ஓனாய் வருகிறத பட்டு விட்டு ஓடிடுவான். ஆனா இன்னைக்கு ஆடுகள் ஏன் விசாரிப்பற்று கிடக்கிறது? தரிசு நிலங்கள் ஏன் இன்னும் ஏன்? நீங்க நல்ல கவனிச்சு பாத்தீங்கன்னா, தோமா இந்த இந்தியாவுக்கு வந்து ஊழியத்தை செஞ்சு சென்னையில வந்து ரத்த செஞ்சு மறிச்சிட்டாங்க. ஆனா தோமா இந்தியாவுக்கு வந்ததுல இருந்து இதுவரைக்கும் எவ்வளவோ ஊழியக்காரங்கள் ஆண்டு எழுப்பிட்டார். ஆனாலும் இந்தியா இன்னும் முழுமையாய் கர்த்தர்களாய் திரும்பல. ஏன் திரும்பல? ஆடுகளை மந்தை மேல சமுதாயத்தை குறித்து அக்கறையற்ற அநேகர் இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு குரல் வந்தோடனே திருப்தி அடைஞ்சிடலாம். பிள்ளைகளை அவங்களத்தான் அந்த வேதம் மிருகங்கள் என்று சொல்லுகிறது. எசேக்கியேல் 34
7வது 8வது வசனத்தின்படி அவங்களுக்கு ஆண்டவர் என்ன கொடுப்பாரான்னு சொன்னா, ஆகையால் மேய்ப்பரே கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், கர்த்தராக ஆண்டவராய் இருக்கிற நான் என் ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், மேய்ப்பன் இல்லாததினால் என் ஆடுகள் சூறையாகி என் ஆடுகள் காட்டு மிருகங்களுக்கு இரையாய் போயின. என் மேய்ப்பர்கள் என் ஆடுகளை விசாரியாமல் போனார்கள், மேய்ப்பர்கள் மந்தையை மேய்க்காமல் தங்களையே மேய்த்தார்கள். ஆகையால் மேய்ப்பரே கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள், கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ நான் மேய்ப்பருக்கு விரோதமாய் வந்து என் ஆடுகள் அவர்கள் கையில் கேட்டு மேய்ப்பர் இனி தங்களை மேய்க்காதபடி மந்தையை மேய்க்கும் தொழிலை விட்டவர்களை விலக்கி என் ஆடுகள் அவர்களுக்கு ஆகாரமாயிராதபடி அவைகளை அவர்கள் வாய்க்கு தப்ப பண்ணுவேன். அல்லேலூயா. எதுப்பா? தங்களையே மேய்க்கிற மேய்ப்பனுக்கு ஆண்டவர் ஒரு பனிஷ்மெண்ட் வச்சிருக்கிறார். கர்த்தர் கொடுத்த ஊழியத்தை அசட்டையா, சமுதாயத்தை குறித்து அக்கறை இல்லாமல், சமுதாயம் ரட்சிக்கப்படுவதை குறித்து அக்கறை இல்லாமல் விசுவாசிகளுக்கு கர்த்தர் நிச்சயமாய் ஒரு நியாயம் வைத்திருக்கிறார். என்னவா சொன்னா, அவங்க கையில இருந்து மந்தைய நான் புட்டுங்குவேன். அல்லேலூயா. இந்த கொரோனா நாட்கள் வந்த நாள்ல இருந்து நீங்க ஆராய்ச்சி பார்த்தா, கர்த்தரை சார்ந்து நிற்கிற ஊழியக்காரனுக்கும் சாராத இருக்கிற ஊழியக்காரன் நிறைய வித்தியாசம் வந்து. கர்த்தரை சார்ந்து இருக்கிற ஊழியக்காரங்களை ஆண்டவர் எப்படியோ நடத்துறாரு. ஆனா கர்த்தரை சார்ந்து இல்லாதவர்கள் பொருளாதாரத்தினால் மனமடி வாங்கி நிறைய பாதிப்புக்குள்ளே வந்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, உன் ஆடுகளின் நிலைமையை நன்றாய் அறிந்து கொள், அவைகள் உன் வீட்டாருக்கு ஆகாரத்திற்கும் உனக்கு வயல் வாங்கத்தக்க கிரயத்தையும் தரும். எந்த அளவு நம்மளை நம்பி கொடுத்த பொறுப்புல நம்ம உண்மையா இருக்கணும். உண்மையா இல்ல, நான் கொடுத்த பொறுப்பு ஆண்டவர் ரிட்டர்ன் வாங்கிடுவேன். அல்லேலூயா. ஆமென். அப்போ பிள்ளைகளே, இந்த இப்பேற்பட்ட மிருகங்களுக்கு கர்த்தர் நம்மளை விடுதலை ஆகணும். ஆமென் சொல்லுவோமா? இந்த மிருக குணம் நமக்குள்ள இருக்கக்கூடாது. நம்ம மட்டும் சாப்பிடணும், நம்ம மட்டும் உடுத்தணும், மத்த எங்க இருக்கிட்டு போனா என்ன, நம்ம மட்டும் சர்ச்சைக்கு போகணும், நம்ம மட்டும் அபிஷேகம் பெறணும், நம்ம மட்டும் பரலோகம் போகணும். இந்த முழு உலகமும் கர்த்தருக்கு சொந்தமாகும். ஆண்டவர் சொன்ன சீசர்களை பார்த்து, உலகம் எங்கு புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீசராக்குங்க. எலிசா கேயாசியை பார்த்து கேட்கிறான். 2 ராஜாக்கள் புஸ்தகத்திலே எலிசா கேயாசியை பார்த்து கேட்கிறான், ரெண்டு ராஜாக்கள் 5வது அதிகாரம் 24-25 கேயாசியை பார்த்து கேட்கிறான். அவன் மேற்கட்டைக்கு வந்த போது அவன் அதை அவர்கள் கையிலிருந்து வாங்கி வீட்டிலே வைத்து அந்த மனுஷனை அனுப்பிவிட்டான். அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவன் உள்ளே போய் தன் எஜமானுக்கு முன்பாக நின்றான். கேயாசியே, எங்கே இருந்து வந்தாய் என்று எலிசா அவனை கேட்டதற்கு அவனது அடியன் எங்கும் போகவில்லை என்று போய் சொல்லுகிறான். அப்பொழுது அவன் இவனை பார்த்து அந்த மனுஷனுக்கு எதிர்கொண்டு வர தன் ரதத்திலிருந்து இறங்கி திரும்புகிற போது என் மனம் உன்னுடனே கூட சொல்லவில்லையா, பணத்தை வாங்குகிறதற்கும் வஸ்திரங்களையும் ஒலிவ தோப்புகளையும் திராட்சை தோட்டங்களையும் ஆடு மாடுகளையும் வேலைக்காரர்களை வாங்குறதுக்கு இது காலமா? அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய உலக ஆசை. பிள்ளைகளே, உலகம் நமக்கு சொந்தம் கிடையாது, பரலோகம் தான் சொந்தம். ஆமென் சொல்லுவோமா? ஓடுகிற ஓட்டத்தை பார்த்தா நம்ம இன்னும் ஒரு 100 வருஷம் கழிச்சு இன்னும் வாலிபனாவே இருப்போம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆமென். இந்த வாலிப பிள்ளைங்களுக்கு எல்லாம் புத்திமதி சொல்லுவேன், கிளாஸ் எடுக்கிறேன். புத்திமதி சொல்லும் போது சொல்லுவேன், எப்பா ஒரு 60 வயசுல நீ எப்படி இருக்குன்னு உன்னை நினைச்சுப்பாரு. 40 வயசுனாலே உன் வேலையை உன்னால செய்ய முடியாது, இன்னொருத்த உனக்கு உதவி செய்யணும். 60 வயசுல நீ எப்படி இருப்ப, இப்படியே இருப்ப. ஆனா அவன் ஓடுற ஓட்டத்தை பார்த்தா அப்படித்தான் தெரியும்.
அதை நம்ம நினைச்சு ஓடணும். இந்த காலத்திற்குள்ளே கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த காலத்திற்குள்ளே கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செய்ய வேண்டும். ஆமென் சொல்லுவோமா? எத்தனை பேர் உங்க மூலம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க? அதுதான் கின்னஸ் ரெக்கார்ட் ஆவிக்குரியது. அல்லேலூயா. எத்தனை பேர் மனம் திருப்பி இருக்கிறாங்க? ஞானஸ்தானம் எடுத்து கணக்கு தேவையில்ல. ஞானஸ்தான கணக்கு வேலைக்கு ஆகாது. அப்போஸ்தலனுக்கு போச்சுன்னா நான் என் ஊழியம் ஞானஸ்தானம் கொடுக்க நான் வரலன்ட்டான். என் ஊழியம் கர்த்தருக்கு நேராக ஜனங்களை திருப்ப வேண்டும், சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே நான் அழைக்கப்பட்டேன்னு சொல்லிட்டான். ஆனா ஞானஸ்தானம் எவ்வளவு பேர் எடுத்தாங்க? அதெல்லாம் கின்னஸ் ரெக்கார்ட் கிடையாது. எவ்வளவு பேர் மனம் திரும்பினாங்க? கடந்த நாள் ஒரு பாஸ்டர் எனக்கு போன் பண்ணாரு நைட் 11 மணிக்கு. நான் கேட்டேன், பெரிய சர்ச்சு தான், ஒரு சர்ச்சில் இருக்கிற எல்லாவங்களையும் ஃபர்ஸ்ட் மனம் திரும்புவதற்கு நேரம் நடத்துங்க. அல்லேலூயா. என்ன செய்யணும்? மனம் திரும்புவதற்கு நேரம் நடத்துங்க. பரலோக ராஜ்யத்துக்கு நேரம் நடத்துங்க. எங்க சர்ச்சில் அவ்வளவு பேர் ஞானஸ்தானம், அது நமக்கு அவசியமே கிடையாது. என்கிட்ட என்ன சொன்னாருன்னா, ஞானஸ்தானம் தான்ப்பா கொடுக்கலப்பா அப்படின்னு. உன் ஊழிய ஞானஸ்தானம் கொடுக்கறத ஏசப்பா நம்மளை அழைக்கல, பாவிகளை மனந்திருப்பதற்கு நேரம் நடத்தணும். அடுத்துதான் ஞானஸ்தானம். இது நடக்காம ஞானஸ்தானம் கொடுத்தா ஞானஸ்தானம் ஃபெயிலர். அல்லேலூயா. ஆமென். அப்ப பிள்ளைகளே, நம்ம சமுதாயத்தை குறித்த அக்கறை நமக்கு இருக்கணும். நம்ம தேசத்தை குறித்த ஒரு அக்கறை இருக்கணும். நம்ம பட்டணத்தை குறித்த ஒரு அக்கறை நமக்கு இருக்கணும். நம்ம கிராமத்தை குறித்த ஒரு அக்கறை இருக்கணும். நம்ம சபைக்கு வருகிற ஜனங்கள்லாம் மனம் திரும்புறாங்களாங்கிற ஒரு அக்கறை நமக்கு இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. நம்ம சொந்த பந்தங்கள் மனம் திரும்புறாங்களாங்கிற அக்கறை, அந்த தாகம், அந்த ஆத்ம தாகம் நமக்கு வேணும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவின் வருகை வந்தா நம்ம சமுதாயம் இயேசுக்கு நேரம் இருக்குமா? சீசர்களை பார்த்து சொன்னார், உலகம் முழுவதும் போய் சகல ஜாதிகளை சீசர் ஆக்குங்க சொன்னாரே. நாம் எப்படி அவர்களை கர்த்தருக்கு நேராய் திருப்புவது? சுயநலவாதியாய் நம்மளே நம்ம மேய்த்துக் கொண்டிருந்தால் காணாமல் போன ஆடுகளை யார் தேடுவது? அடுத்து இன்னொரு மிருகம் யார் தெரியுமா? எஸ்ஐக்கள் 34 17வது வசனம் 18வது வசனம் வாசிக்கிறேன், கவனிங்கள். என் மந்தையே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டுக்கடாக்களுக்கும் நான் நியாயந்திருப்பேன். நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்த்து உங்கள் மேய்ச்சலில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியானதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? என் ஆடுகள் உங்கள் கால்களால் மிதிக்கப்பட்டதை மேயவும் உங்கள் கால்களால் குழப்பப்பட்டதை குடிக்கவும் வேண்டுமோ? ஆகிய கர்த்தராகிய ஆண்டவர் அவர்களை நோக்கி, இதோ நானே கொழுத்த ஆடுகளுக்கும் இளைத்த ஆடுகளுக்கும் நியாயத்திருப்பேன். நீங்கள் பலவீனமாய் இருக்கிறவைகள் எல்லாம் புறம்பாக்கி சிதற பண்ணும்படி அவைகளை பக்கத்தினாலும் முன்னம்படினாலும் தள்ளி உங்கள் கொம்புகளை கொண்டு முட்டுகிறபடினாலே நான் என் ஆடுகளை இனி சூறையாகாதபடி ரட்சித்து ஆடுகளுக்கும் நியாயம் திருப்பேன். தன்னை மேய்க்கிற மேய்ப்பன் தன்னையே மேய்ச்சி மந்தையை காக்காம போறவனும் மிருக குணம் உள்ளவன். இங்க ஆடுகள்லயும் சில மிருக குணம் உள்ளது இருக்கு. ஏன்னா நல்ல தண்ணி அது குடிச்சுட்டு கலக்கி விட்டுமா தண்ணியை, எவ்வளவு மோசமானது பாரு. அது நல்ல தண்ணியை குடிச்சு என்ன செய்யுமா? கலக்கி விட்டுருமா. என்ன செய்யுமா? மந்தையை விட்டு போறதுக்கு முட்டுமா, முன்ன தொடையினால முட்டுமா மாடா. இன்னைக்கு நிறைய விசுவாசிங்க இப்படி இருக்கிறாங்க. நிறைய பேர் சர்ச்சைக்கு வராம இருக்கு காரணமே, நம்ம சமுதாயம் இன்னும் ரட்சிக்கப்படாம இருக்கு காரணமே விசுவாசிக்க சாட்சி இல்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? ஆமென். நம்மகிட்ட அன்பு இருக்குதா? நமக்கு மன்னிக்கிற சுபாவம் இருக்குதா? நான் சர்ச்சைக்கு போறேன், அதுல ஒரு சவால் வேற. நான் சர்ச்சைக்கு போறேன், ஏசப்பாவன் என்ன பண்றாரு? ஒன்னும் பண்ண மாட்டாரு. ரட்சிக்கப்பட்டுக்கிறேன் ஞானஸ்தானம் எடுத்துன்னு சொல்லிட்டு நீ ஏன்னு மனம் திரும்பல, அது என்ன பண்ணும்? என்கிட்ட ஒரு விசுவாசி வந்தாங்க, பாஸ்டர் இந்த மாதிரி பாஸ்டர் அவங்க இப்படி பண்றாங்க பாஸ்டர் சொன்னேன். நான் சொன்னேன், நிறைய பாஸ்டர்மார்களே மனம் திரும்புற இடத்துல இருக்கிறாங்க, நீங்க அவங்கள போய் என்ன செய்றீங்க? குறைய சொல்றீங்களா? எப்படி? அல்லேலூயா. ஆமாவே இல்லையா? இன்னைக்கு நம்ம எப்படிப்பட்ட ஆடா இருக்கோம் தெரியுமா? நம்ம நல்ல தண்ணியை குடிச்சுட்டு
மற்றவங்க அந்த ரட்சிப்புல வராதபடி சாட்சியை கட்டு போட்டுருவோம், நம்மளே கலை போட்டுறோம். நீதிமான் கலங்குவது கெட்டு போன சூளைக்கும் ஒப்பானது. கடுமாற்றம். விசுவாசிங்க சாட்சி இல்லை. அந்த நாட்கள்லாம் பார்த்தா ஊழியக்காரங்களாம் ஆத்மாவே பண்ணதே கிடையாது. இவங்க சுவிசேஷம் சொல்லுவாங்க. இந்த 10 குடும்பம் வந்திருக்கும். அந்த 10 குடும்பம் அடுத்த வாரம் வரும்போது பக்கத்துல எந்த கையில 2 தர கையில 2 பிடிச்சு வருவாங்க. அந்த அளவுக்கு அவங்க தாகம் உள்ளவங்களா இருந்தாங்க, சாட்சி உள்ளவங்களா இருந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல எப்படி ரட்சிப்புகளை கொண்டு வரோம்? நம்ம பக்கத்து வீட கத்தருக்கு நல்லா திருப்ப முடியுதா? சாட்சி இல்லையே. எங்க பாஸ் சொல்லி கொடுத்தாரு, பண உதவி பொருளாதார உதவி தவிர நம்ம எந்த ஆத்மா ரட்சிக்கப்படணும்னு ஆசைப்படுறோமோ அவங்களுக்கு நம்ம உதவி செய்யலாம். பண உதவி பொருளாதார உதவி தவிர. அப்படி பண உதவி பொருளாதார உதவி செஞ்சா திரும்பி எதிர்பார்க்காம செய்யணும். எதிர்பார்த்து செஞ்சா அது நமக்குள்ள என்ன உருவாக்கணும்? உறவை முறித்து விடும், உறவை கெடுத்து விடும். மற்ற உதவியெல்லாம் செய்யலாம். என்ன உதவி செய்யலாம்? ஒருத்தர் வியாதியோடு இருந்தான்னா அவனுக்கு நம்மளால முடிந்த ஒரு கேர் எடுக்கலாம். ஒரு விசுவாசி ஒரு ஆத்மா ரட்சிக்கப்பட்டு அவளை சீக்கிரம் வராது. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து சமரியா பெண்ணோடு கூட அவர் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி பேசும்போது கவனிச்சீங்கன்னா அவள் மேல் அக்கறை உள்ளவராக அவர் பேசுகிறார். கடைசியில அவர் தன் தவற உணர்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ நம்ம சமுதாயத்துல நமக்கு ஒரு அக்கறை வரணும், கேர் எடுக்கணும். நம்ம சமுதாயத்தை குறித்து யாரோ ஒருத்தங்க வியாதியோட இருக்கிறாங்க, என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா நீங்க ஊசி போட்டு போறது இல்ல. ஒரு விசாரிக்க மாட்டீங்களா? விசாரிக்க மாட்டீங்களா? எப்பா எப்படி பாருங்க உடம்பு, என்னப்பா ஒரு மாதிரி சோர்ந்து விசாரிக்க மாட்டீங்களா? உங்களுக்கால சரி வாமா ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம், கூட்டிட்டு போக மாட்டீங்களா? அந்த போல செய்கிற சில உதவிகள் தான் அவங்களை கர்த்தருக்கு நேரா கொண்டு வரும். அல்லேலூயா. கேர் எடுக்கணும் ஆத்துமா மேல. நம்ம மட்டும் குடிச்சிட்டு தண்ணியை கலைக்கூட கூடாது. யார் எக்கேடு போட்டு போனாங்கிறது விசுவாசி கிடையாது. நம்ம சமுதாயம் கர்த்தருக்கு நேரா வரணும். நல்ல விசுவாசி ஒருத்தங்க, நல்ல தெய்வ பயமுள்ள ஒரு விசுவாசிங்க யார் தெரியுமா? வாரந்தோறும் ஆத்துமாக்களை சபைக்கு கொண்டு வரும். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. மொத்தத்தனமான ஆடா இருக்க கூடாது. நான் கடந்த நாள் ஒரு சமுதாயத்துக்கு போனேன். வாரம் சர்ச்சைக்கு போவோம்பா, ஆனா மத்த நாள்ல வந்து பாஸ்டருங்க வீட்டுக்கு அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சாட்சி. பிள்ளைகளே, நாம் மிருகமா இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஏற்ற நல்ல ஆடுகளா இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? கடந்த நாள் பார்த்தோம் இல்லையா? யோவான் 10ஆம் அதிகாரத்துல ஆடுகள் மேய்ப்பனுடைய சத்தத்துக்கு என்ன செய்யணும்? செவி கொடுக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. சரி, அப்போ நம்ம மிருகமாய் இருக்கக்கூடாது. ஒரு மிருகம் போன்ற மேய்ப்பனாய் இருக்கவும் கூடாது. மிருகத்தனம் உள்ள ஒரு ஆடுகளாவும் நம்ம நினைச்சக்கூடாது, இருக்கக்கூடாது. நம்ம இறக்கம் உள்ளவங்களா இருக்கணும். ஆமென் சொல்லுவோமா? அல்லேலூயா. எப்படி இருக்கணும்? வாசிக்கலாம். எஸ்ஐக்கள் 34 அதற்கு 11ஆம் வசனம் சொல்லுகிறது. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவர்களை தேடி பார்ப்பேன். கைதட்டுவோமா? இப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பனா இருக்கணும். இயேசுதான் நல்ல மேய்ப்பன். ஆடுகளை தேடி பார்க்கணும். ஆடுகள் என்ன செய்யணும்? தேடணும். ஆண்டவர் சீசர்களை பார்த்து சொன்னாரு, நீங்க உலகம் எங்கும் புறப்பட்டு போ அப்படின்னாரு. ஏன் நீ இருவனை தேடி வரும்னு சொல்லல, இஸ்ரவேல் வீட்டாரிடத்திற்கு போங்கள் என்று சொன்னார். ஆமென் சொல்லுவோமா? நல்ல மேய்ப்பன் யார் தெரியுமா? ஆடுகளை தேடி போகணும். ஆடுகளை தேடி போகணும். சமுதாயத்தை தேடி போகணும். ஜனங்கள் ரட்சிக்கப்படும்படி பிரயாசப்படணும். ஆமென் சொல்லுவோமா? அப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பன் தாங்க இன்னைக்கு கர்த்தருக்கு வேணும். அல்லேலூயா. அடுத்து 12ஆவது வசனம். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில்
தன் மந்தையை தேடி கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமான நாளிலே அவைகள் சிதறண்டு போன எல்லா இடங்களிலிருந்து அவர்களை தப்பி வர பண்ணுவேன். விடுதலை பண்ணணும் ஆடுகளை. யார் நல்ல மேய்ப்பன்னா ஆடுகளுடைய விடுதலைக்கு காரணமா இருக்கும். அல்லேலூயா, ஆமென். ஒரு நாள் ஏற்கனவே ஒரு சபையில ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். ஒரு அக்கா 1 மாசமா சர்ச்சிலே இருக்கலாம். 1 மாசமா. அப்போ பார்த்தா அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எல்லா மாசமும் ஜோம் பண்ணுவாங்க. என்னெல்லாமோ நடந்து பார்த்து வேலைக்கு ஆகல. ஒரு நாள் ஆண்டவர் சொன்னாரு, மகனே, நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறான். புரியல ஆண்டவரே. என்ன அந்த சகோதரி விடுதலை ஆகணும்னு சொல்லி முயற்சி எடுக்கிறிய, அதுக்காக நீ என்ன பிரயாசப்பட்ட? இவரு ஊழியக்காரங்க வந்து ஜெபம் பண்றாங்க, ஒண்ணு அவங்களுடைய பாவமா இருக்குதா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, மேய்ப்பன் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறாங்க. என்ன தெரிய புரியல ஆண்டவர். என்ன அந்த ஆத்மா விடுதலை ஆவதற்கு நீ என்ன செஞ்சேன்னு கேட்டேன். அப்ப நான் பார்த்தேன், சரி அவங்க சர்ச்சிலே இருக்கிறாங்க, நம்மளும் சர்ச்சிலே இருக்கணும், சரி நம்ம முயற்சி எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். இவ்வகையான சாதி பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் பண்ணி வட்டம் ஓட்டினாலும் போகாது அப்படின்னு உடனே ஒரு தீர்மானம் எடுத்தேன். ஆண்டவரே, நாளைக்கு அந்த ஆத்மாவுக்காக நான் உபவாசம் எடுக்கிறேன்ப்பா. எனக்கு உண்மையை சொல்றேங்க, உண்மையை சொல்றேன். நான் எனக்கு எப்பவுமே ஆண்டவர்கிட்ட கேட்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உங்களை நம்பி ஜனங்கள் வரும்போது அவங்க என்ன எதிர்பார்ப்போடு வர்றாங்களோ, நான் எதுக்கு ஜெபம் பண்ணும்போது அவங்க எதுக்காக ஜெபம் பண்ணா அந்த எதிர்பார்ப்போம் வாழ்க்கையில் நிறைவேறணும். அந்த கிருபை தாங்க ஏசப்பா. அப்படி பெரிய அற்புதங்கள் செய்யற அந்த மாதிரிலாம் எனக்கு தேவையில்லை. உங்களை நம்பி வர ஜனங்களுக்கு நான் எதுக்காக ஜெபம் பண்ணா அது நடக்கணும். ஆமென் சொல்லுவாமா? இது கிருபை தாங்கன்னா அடிக்கடி கேட்பான் ஆண்டவர்கிட்ட. எனக்கு இன்னொரு ஒரு விஷயம் கேட்பேன், ஜனங்கள் மனம் திரும்பும். என் ஊழியத்துல நிறைய ஜனங்கள் என்ன செய்யணும், மனம் திரும்பணும்னு சொல்லி கேட்பேன். இதுதான் எனக்கு தெரியும் தினச்சகம். அப்போ அன்னைக்கு அந்த அக்காவுக்காக நம்ம போய் ஜெபம் பண்ண, உபவாசம் இருந்து மனந்தரமான ஒரு இடத்துக்கு போயிட்டேன். ஜெபம் பண்ணிட்டு வீட்டுக்கு சர்ச்சுக்கு வரணும், படுத்து கிடக்குறாங்க. எதுவுமே பண்ணல. நேரம் வந்தேன். வந்துட்டு, ஆண்டவரே, இந்த மகள் விடுதலை ஆகும்படியாக இவனை நோக்கி பார்க்கிறேன். இன்றோடு இந்த மகளை பிடித்திருக்கிற எல்லா சத்துரின் கீழ் விலகட்டும். இது ஒண்ணுதான் சொன்னேன். கைய கூட வைக்கல, இது சும்மா கை நீட்டின. அவன் தான் அன்னைக்கு விடுதலை ஆனாங்க. இன்னைக்கும் 10-12 வருஷம் ஆகுது, நல்லதான் இருக்கிறோம். திரும்ப இந்த பிரச்சனையே வரல. அல்லேலூயா. ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு ஆத்மா விடுதலை ஆகிறதுக்காக ஒரு நேரம் சாப்பாட்டை கூட நம்ம தியாகம் பண்ணலன்னா நம்ம என்ன மேற்பனுடைய உள்ளவங்க. அல்லேலூயா. நல்ல மேற்பன் சொல்லுங்க. நல்ல மேற்பன் ஆடுகளை விசாரிப்பான். நல்ல மேற்பன் ஆடுகள் விடுதலை அடைவதற்கு பிரயாசப்படுவான். ஆமென் சொல்லுவோமா? 13வது வசனம், அவைகளை ஜனங்களிடத்தில் இருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்தில் அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகள் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்து சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். அவைகள் நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக் கொள்ளும். இஸ்ரவேலின் மக்களின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். நல்ல மேய்ப்பன் யார் தெரியுமா? ஜனங்களுக்கு நல்ல மேய்ச்சலை கொடுக்கும். ஆமென் சொல்லுவோமா? எதுப்பா நல்ல மேய்ச்சல் சொன்னா, சத்தியத்தை போதிக்கும். சத்தியமானது என்ன? இயேசுவை குறித்து போதிக்கணும். ஆமென் சொல்லுவோமா? இப்ப நான் இவ்வளவு நேரம் நின்று பேசுறேன்னு சொன்னா, நான் இயேசுவை குறித்து சொல்லணும். என்ன குறித்து பேசிட்டு போறதுக்காக ஊழியம். ஆமென் சொல்லுவோமா? நல்ல மேய்ச்சலை கற்றுக் கொடுக்கணும். ஜனங்கள் ஆரோக்கியமான உபதேசத்துல வளரணும்.
விடுதலையில வளரணும். நீங்க நிறைய சபைகள், பெரிய பெரிய சபைகள் இருக்கிறது சொல்றாங்க. ஆனா எல்லாருமே மன திருப்பி இருக்கிறார்களா? சர்ச்சையில இருக்கிற எல்லாரும் ஆட்டுக்குட்டிகளா பன்னிக்குட்டிகளான்னு ஆராய வேண்டிய சூழ்நிலை இருக்கு. பதினைந்தாம் வசனம், என் ஆட்டுகளை நான் வைத்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காணாமல் போனதை தேடி துரத்துள்ளதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளை அழிப்பேன். அப்போ நல்ல மேய்ப்பன் யாருன்னா காணாமல் போனதை தேடணும். அமைஞ்சுவோமா? காணாமல் போனதை தேடணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, மத்தேயு புஸ்தகம் 17வது அதிகாரம் என்று நினைக்கிறேன். அங்கே கர்த்தர் ஒரு சம்பவத்தை சொல்லுகிறார். மத்தேயு 18வது அதிகாரத்துல ஒருத்தருக்கு 100 ஆடு இருக்குதான். ஒருத்தருக்கு எத்தனை ஆடு இருக்குதான்? 100 ஆடு இருக்குதான். 100 ஆடு இருந்துட்டு ஒரே ஒரு ஆடு காணாம போயிடுச்சு. அப்போ அந்த 100 ஆடு இருக்குது, 100 ஆடு இருக்குதுப்பா, ஒண்ணுதாப்பா காணாம போச்சு. ஈஸியா விடாம அந்த 100 ஆடை பக்கத்துல உள்ளவன்கிட்ட விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடுவானே, அவன் தான் நல்ல மேய்ப்பன். இப்ப அம்மா கோழி வளர்க்குறான்னா ஒரு 30 கோழி வச்சுப்பீங்களா? சீக்கிரம் பெருகட்டும் ஏசு நாம. சரி, அப்போ இன்னும் கோழி தான் இருக்குத, ஒண்ணு தானே காணும் சொல்லி சும்மா இருப்போமா? எங்க போச்சு தெரியலையே, எங்க போச்சு தெரியலையே, தேடுறமா இல்லையா ஒரு கோழியவே? ஆமாவே இல்லையா? வேதம் சொல்லுகிறது அந்த 100 ஆண்டு இருக்க திருப்தி அடைஞ்சு உட்காந்துடக்கூடாதான். இன்னைக்கு நிறைய மேற்படம் திருப்தி அடைஞ்சு உட்காந்துட்டான். அதுல வர செட்டிலான பேச்சு, வந்தா கேட்கறான், வரலன்னா டோன்கிறான். ஊழியக்காரனா வந்தா கேட்கறான், வரலன்னா டோன்கிறான். ஏன் அதுக்காகத்தான் நான் ஆண்டு ஊழியத்துக்கு அழைச்சாரு. சில மொட்டத்தனமான ஆடு உண்டு, சபைக்கு இடையூறா இருக்கிற மரம் உண்டு. அதுக்கு அதை ஆண்டவர் சொல்லிட்டாரு, என் பிதா நடாத நாட்டெல்லாம் புடுங்கத்தான் படும். அது வேற. அந்த மாதிரி விசுவாசிகள் ஒண்ணும் பண்ண முடியாது. இது எங்க போனாலும் சபைக்கு எடுக்கிற ஆட்கள். ஆனா சில பலவீனமான ஆடுகள் நம்ம தேடாடும். அவன் சொல்லுவோமா? அல்லேலூயா. விசுவாசிங்க எப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பனா இருக்கணும்? நீங்க எப்படிப்பட்ட மேய்ப்பனா இருக்கணும்? ஆடுகளை தேடுறவங்களா இருக்கணும். காணாமல் போன ஆடு எது? ஒரு மேய்ப்பனுக்கு திருப்தியே வரக்கூடாது. 99 ஆடுதான் இருக்குதாப்பா, அதை போய் ஏன்பா தேடுவோங்கிற ஒரு திருப்தி வரக்கூடாது. அந்த ஆடை தேடணும். அமைஞ்சுவோமா? இயேசு கிறிஸ்து மரிக்கிற வரைக்குங்க, நீங்க நல்லா ஆராய்ச்சி பாருங்க. இயேசு அந்த சிலுவையில மரிக்கிற வரைக்கும் யூதாசி என்னை காட்டி கொடுப்பாங்கிறத யாருக்கிட்டுமே சொல்லல. சீசர்களா நினைச்சாங்களே ஒழிய, அது கூட கடைக்கு அனுப்புறதான் நினைச்சாங்க. ஆனா இவன் தான் என்னை காட்டி கொடுக்க போனான்னு யாருக்கிட்டையுமே சொல்லவில்லை. இன்னைக்கு எத்தனை பேர் இப்படிப்பட்ட மேய்ப்பனா இருக்கணும்? எத்தனை பேர் இப்படிப்பட்ட மேய்ப்பனா இருக்கணும்? ஏன் நீ எந்த சபையை சேர்ந்தவனாலும் அவன் ஆண்டவர் தானே ஊழியம் செய்யறான். அவன் கொஞ்சம் குறை சொல்றிய. எப்படிப்பட்ட மேய்ப்பனா இருக்கிற நீ? எப்படிப்பட்ட ஒரு விசுவாசியா இருக்கிற? யாருக்கிட்டையுமே சொல்லலாம். ஆண்டவர் யூதாசியை காட்டி கொடுப்பாங்கிறத யாருக்கிட்டையுமே அவன் காட்டி கொடுத்ததுக்கு அப்புறம் தான் எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஆனா இயேசு என்ன சரி யாருக்குமே அவனை சொல்லவே இல்லை. அதான் தலைவன், அதுதான் நல்ல தலைவன். பெஸ்ட் சஃபர் நல்ல மேய்ப்பன். குறைகள் இருந்தால் அவன்கிட்ட மட்டும் நீ சொல்லு.
நல்லது இருந்தா 4 பேருக்கு சொல்லுவோம். நல்ல மேய்ப்பனாய் நம்ம சபைக்கு நல்ல மேய்ப்பனா இருக்கணும் விசுவாசி. ஆமென். அல்லேலூயா. இயேசு நமக்கு நல்ல மேய்ப்பனா இருக்கிறார். நல்ல மேய்ப்பனா நம்ம இருக்கணும். அப்ப பிள்ளைகளை இந்த மிருகங்களுக்கு நம்ம தப்புவிக்கப்பட வேண்டுமானால், முரட்டுத்தனமான காரியத்துக்கு நம்ம தப்புவிக்கப்படுமானால், நம்மளை சூறையாடுகிற மிருகங்களுக்கு நம்ம விலகி வாழ வேண்டுமானால், நம்மளை மேய்க்கிற நல்ல மேய்ப்பனான இயேசுக்கு நம்ம வாழ்க்கை அர்ப்பணிக்கணும். அமைந்துருவோமா? அவரை சார்ந்து கொள்ளணும், அவர் சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அப்பதான் நம்ம சுகமாய் தங்கி இருக்க முடியும். அமைந்துருவோமா? அப்பதான் நம்ம சுகமாய் தங்கி இருக்க முடியும். கண்களை மூடலாம், செபிக்கலாம். ஹல்லேலூயா. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளே, மேய்ப்பனே, சபை விசுவாசியே, என் அன்பு நண்பர்களே, கர்த்தர் உன்னை நல்ல ஒரு மேய்ப்பனா வைத்திருக்கிறார். உன்னை நந்தையை மேய்ப்பதற்காக தான் உன்னை ஒரு மேய்ப்பனாய் ஏற்படுத்தினார். உன் சமுதாயத்தை குறித்து அக்கறை உள்ளவனாய் இருக்கும்படி ஏற்படுத்தினார். உன் தேசத்தை குறித்து அக்கறை உள்ளவனாய் இருக்கும்படி உன்னை ஏற்படுத்தினார். உனக்கு ஒரு சபையை கொடுத்திருந்தார். அந்த சபைய நல்ல மேய்ச்சலை நீ அந்த சபைக்கு நீ தரணும். அதற்காக தக்கத்தினுடைய ஏற்படுத்தினார். நீ தன்னையே மேய்ச்சிக்கிட்டு சபையை நீ மேய்க்காம, விசாரிக்காம, சமுதாயத்தை பற்றி அக்கறை இல்லாம இருப்பாயானால், உணர் இல்லாமல் இருப்பாயானால், கிருபையை நீ போக்கடித்துக் கொண்டிருப்பாயானால், உன்னை பார்த்தா கர்த்தர் சொல்லுங்க, சபையை கெடுக்கிற மிருகம். மிருகம் உன் கைக்கு மந்தையை கர்த்தர் சீக்கிரமா தப்புவிக்க போகிறார். அதற்கு முன்பாக நீ மனம் திரும்பு. கர்த்தர் கொடுத்த மந்தைய சரியாய் நீ மேய்க்கணும். ஆண்டவர் உன்னை எப்படி உனக்கு நல்ல மேய்ப்பனாய் இருந்தாரோ அதே மாதிரி நீயும் நல்ல மேய்ப்பனாய் இருப்பாங்க. சபை விசுவாசியே, முட்டுகிறதாய் நீ மட்டும் குடிச்சிட்டு கலைக்கு விட்டுட்டு போற மோட்டத்தனமான ஆடா இருக்கிறியா? சமுதாயத்தை கொஞ்சம் அக்கறை இல்லாம உன்னை கர்த்தர் நியாயம் தீர்ப்பார். மற்றவருடைய ரட்சிப்பிற்கு நீ இடையூறாக இருப்பாய், கர்த்தருடைய நியாயம் தீர்ப்பார். தாவீதை பார்த்து கர்த்தர் சொன்னார், கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிப்பதற்கு நீ காரணமாக இருந்தபடினார் உனக்கு பிறக்கும் பிள்ளை சாகும். கர்த்தருடைய சத்துருக்கள் தூசிக்கு நீ காரணமா இருக்கிறியா? உன் சமுதாயத்தில் இன்னும் ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு நீ தடையா இருக்கிறியா? ஒரு சாட்சி தடையா இருக்குதா? நீ மனம் திருப்பு, இல்லைன்னா ஆண்டவர் நியாயம் செய்வார். இந்த மிருகங்கள் இருந்து நான் தப்புக்கு என்ன பண்ணணும்? நீ நல்ல ஒரு மேய்ப்பனா மாற. இயேசு நமக்கு எப்படி நல்ல ஒரு மேய்ப்பனா இருந்தார்? நல்ல மேய்ப்பனா மாற. தேடி போன ஆடுகளை, காணாமல் போன ஆடுகளை நீ தேடி பார்க்கணும். ஆரோக்கியமான உபதேசங்களை கொடுக்கணும். கர்த்தர் உனக்கு தந்த பொறுப்பை காத்து கொள்ளணும். உலகத்துக்காக மாத்திரம் வாழ்ந்து இன்மைக்காக மாத்திரம் நீ வாழ்வையானால், கர்த்தரை தேடுவாயானால், நீ பரிதவிக்கப்பட்டவனுக்கு வேணும் சொல்லுங்க. உன் ஜனங்களை பரலோகத்துக்கு நேரம் வழி நடத்து, மனம் திரும்புவதற்கு நேரம் வழி நடத்து, ரட்சிப்புக்கு நேரம் வழி நடத்து, தேவ ராஜ்யத்துக்கு நேரம் வழி நடத்து. நீ என்ன கார் வாங்கினாலும், வீடு வாங்கினாலும் எதுவும் கூட வரப்போறது. போன்னு சொல்லும்போது ஏதோ குடிப்பதற்கும், ஏதோ உண்ணுவதற்கும், ஒடுக்குவதற்கும் இருந்தால் போதும் என்று அவன் கர்த்தருக்காக ஓடுகிறதை பார்க்கலாம். அந்த காலத்து மிஷினரிகள் இப்படித்தான் வந்தாங்க. நம்ம நாட்டுக்கு இப்படித்தான் வந்தாங்க. எல்லாத்தையும் வித்துட்டு நம்ம இந்தியாவில் கொண்டு போட்டு இயேசு குறிச்சு அறிவிச்சாங்க. பிள்ளைகளை, நீங்க நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்மைக்காக ஓடுகிற ஓட்டம் எவ்வளவு தூரம் இருக்குது? இந்த உலகத்துக்காக கவலைப்படுகிற கவலைகள் எவ்வளவு தூரம் இருக்குது? இயேசுக்காக நீங்க படுகிற கவலைகள் எவ்வளவு தூரம் இருக்குது? யோசித்து பாருங்க. உங்க ஊழியம் எப்படிப்பட்டது?
இந்த சமுதாயத்தின் மேல் அக்கறை உள்ளதா? ஆத்துமாக்கள் மேல் அக்கறை உள்ளதா? ஒரு கர்த்தத்துக்கு வருமானம் நீங்க மாத்திரம் எடுத்துக் கொள்கிறீர்களா? இல்ல ஆத்துமா ரட்சிப்பிற்காக செலவு செய்கிறீர்களா? ஒப்பு கொடுப்போம். மகா பரிசுத்தம் உள்ள தெய்வம்,